சமயதர்சனம் சார் ஆரம்பிக்கலாம். சமயதர்சனம் சார். ஓகே. நம ஸ்ரீவர்தமானாய நிர்தூத கலிலாத்மனே சாலோகானாம் திரிலோகானாம் யத்வித்யாதர்ப்பணாயதே. சான்றோர்களே, வீதராக விஞ்ஞான பாடமாலாவில் இந்த இன்றைய வகுப்பிலே பாடம் 6 ஞானி ஸ்ராவகனின் 12 விரதங்கள் என்ற தலைப்பிலே 12 விரதங்களை பற்றி அந்த முறையான கருத்துக்களை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். 12 விரதங்கள். பொதுவாக நாம் விரதம் உபவாசம் என்றால் புறம் சார்ந்த செயல்களை மட்டுமே விரதம் உபவாசம் என்று கருதி கொண்டு உண்மையான விரதம் உபவாசம் என்றால் என்ன என்பதை நாம் அதிகம் அந்த பக்கம் செல்வதில்லை. அதற்காக ஆகமத்திலே விரதம் என்றால் அதற்கு என்ன, எதை விரதம் என்று ஆகமம் கூறுகிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொண்டு அப்படிப்பட்ட உண்மையான விரதத்தை நாம் போற்ற வேண்டும் என்பதற்காக ஸ்ராவகனுடைய 12 விரதங்களை பற்றி இங்கே சொல்லியிருக்கிறார். ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற கருத்துக்கள் தான் இது எல்லாமே. இங்கே ஸ்ராவகன் என்று சொல்லும் பொழுது ஸ்ராவகனோடு ஞானி ஸ்ராவகன், ஞானி என்ற ஒரு சொல்லை சேர்த்திருக்கிறார்கள். ஏனென்றால் நல்லறிவாளன், நற்காட்சியாளன், நல்லறிவாளன் அவன் பின்பற்றுகின்ற விரதங்கள் தான் உண்மையான விரதங்கள். ஆகையினால்தான் நல்லறிவாளன் என்று சொல்லும் பொழுது நற்காட்சி அங்கே ஆட்டோமேட்டிக்கா வந்துடுது. ஆக நல்லறிவோடு கூடிய, ஞானத்தோடு கூடிய, நற்காட்சி நல்லறிவோடு கூடிய ஸ்ராவகன் எதை செய்கிறானோ அதற்கு பெயர் விரதம் என்பதாக இங்க சொல்றார். நாம் அதிகம் முன்னுரை இல்லாமல் நேராகவே விஷயத்துக்கு சென்று விடலாம். இன்றைய பாடம் சற்று விரிவானது. இனி வரக்கூடிய பாடங்களும் அப்படித்தான், ஒவ்வொன்றும் சற்று விரிவான கருத்துக்களை உள்ளடக்கிய பாடங்களாகும். எனவே காலம் கருதி நாம் இப்ப நேரா பாடத்துக்கு செல்லலாம். யாருக்கு உண்மையான சம்யக் தரிசனம் தோன்றிவிட்டதோ அவரே ஞானியாவார். சம்யக் தரிசனத்துல கூட உண்மையான சம்யக் தரிசனம், பொய்யான சம்யக் தரிசனம்லாம் இருக்கா அப்படின்னு நீங்க இந்த உண்மையான என்ற சொல்லை வைத்து அப்படி ஒரு சிலருக்கு சந்தேகம் எழலாம். இங்கே உண்மையான சம்யக் தரிசனம் என்று கூறியதற்கு காரணம் என்னவென்றால், ஸ்ராவகன் அப்படின்னு சொல்லாம ஞானி ஸ்ராவகன் சொன்னாங்களே, அது எதற்காக? ஸ்ராவகன் என்றால் எல்லாரும், நாம் எல்லாம் ஸ்ராவகன் தான். ஜெயின குலத்திலே பிறந்து விட்டாலே நாம் ஸ்ராவகன், நம்மை நாம் ஸ்ராவகன் என்று கருதி கொள்கிறோம். ஆனால் ஜெயினனாக பிறந்து விட்டாலே ஸ்ராவகனாகிவிட முடியுமா என்றால் கிடையாது. ஆதிநாதருடைய பேரன் மரீச்சிகுமாரன், மரீச்சிகுமாரன் ஸ்ராவகன் சம்யக் திருஷ்டி அப்படின்னு சொல்ல முடியுமா? சாட்சாத் தீர்த்தங்கரர், முதல் தீர்த்தங்கரர், அவருடைய பேரன், அவருடைய வம்சத்தில் வந்தோம் பரத. இப்படி தீர்த்தங்கருடைய குலத்திலே தீர்த்தங்கருக்கு பேரனாக வந்து பிறந்த மரீச்சிகுமாரனை நாம் ஸ்ராவகன் என்று சொல்ல முடியாத போது, சம்யக் திருஷ்டி என்று சொல்ல முடியாத போது, ஜெயினனாக பிறந்தாலே சம்யக் திருஷ்டி என்று எப்படி சொல்ல முடியும்? ஆகையினாலதான் ஞானி ஸ்ராவகன் என்று சொன்னார். ஆனா பேர்ல, விவகாரத்துல ஸ்தாபனா நிக்ஷேபம், விவகாரணை நோக்கு, உலகியல் நோக்கு அப்படின்னு பேரளவிலே ஸ்ராவகன், இப்படி எல்லாம் நாம ஸ்ராவகன் பத்திரிகைகளை கூட போடுறோம். ஆனால் உண்மையான ஸ்ராவக நிலை, நற்காட்சி அடைந்து நல்லறிவை பெற்றவருக்கு இருக்கக்கூடிய நிலை இருக்கிறது, அதுதான் உண்மையான ஸ்ராவக நிலை. அதனால்தான் ஞானி ஸ்ராவகன் என்று சொன்னார். அப்படின்னா அஜ்ஞானி ஸ்ராவகன் இருக்காங்களா அப்படின்னாக்கா, யார் நற்காட்சியை பெறவில்லையோ அவர்களெல்லாம் அஜ்ஞானி ஸ்ராவகன் தான். அதுல இருந்து மாற்று கருத்துக்கும் வாய்ப்பில்லை. அது போல இங்க உண்மையான சம்யக் தரிசனம் என்றால், சம்யக் தரிசனம் என்பது உண்மையானதுதான், யதார்த்தமானது. ஆனால் சம்யக் தரிசனம் பெறாமல் கூட
எப்படி சிராவகனாக இருக்க முடியுதோ அதுபோல சமயக் திருஷ்டி நாம விவகாரத்தில் சொல்லிக்கலாம். தேவசாஸ்திர குரு மீது நம்பிக்கை இருக்குது. தேவசாஸ்திர குரு மீது நம்பிக்கை இருந்தால் அவர் சமயக் திருஷ்டி நற்காட்சியாளர்னு நாம சொல்லிக்கலாம். ஆனால் தேவசாஸ்திர குரு மீது நம்பிக்கை இருப்பது மட்டுமே நற்காட்சியா என்றால், எப்படி சிராவகன் நற்காட்சி இல்லாத சிராவகன், நல்லறிவு இல்லாத சிராவகன் சிராவகன் ஆக மாட்டானோ அது போல உண்மையான நற்காட்சி என்றால் என்ன என்பதை நாம் அறிய வேண்டும். அந்த நற்காட்சி இல்லாமல் தேவசாஸ்திர குரு எல்லாருக்கும் அவங்க குலத்துல யார் யார் எந்தெந்த குலத்துல பிறக்கிறாங்களோ, எந்தெந்த மதத்துல பிறக்கிறாங்களோ அவங்கவுங்களுக்கு அந்தந்த மதத்தில் சார்ந்த கடவுள் மீது நம்பிக்கை ஆட்டோமேட்டிக்கா இருக்கு. அது போல நமக்கு இருக்கு. அந்த நம்பிக்கையை வைத்துக்கொண்டே நாம் சமயக் திருஷ்டின்னு சொல்ல முடியாது. சமயக்தம் என்றால் என்ன? நீங்க திரவியான யோகத்துக்கு போக வேணாம். நான் ஏற்கனவே கூட சொன்னேன்னு நினைக்கிறேன். பிரதமான யோகத்துல ஸ்ரீ புராணத்துல சந்திரபிரப சுவாமி தீர்த்தங்களுடைய கதையில வருது சமயக்தம் என்றால் என்ன, நற்காட்சியை பற்றி ஒரு விளக்கம். அது யூடியூப்ல ஜினசாசன் டியூப்ல கூட ராஜேஷ் சமந்தபத்ரன் அவர்கள் அதை ஒளிபரப்பி இருக்காங்க. நீங்க அதுல கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஆக பிரதமான யோகம் கதையில கூட சமயத்துவத்தை பற்றி சொல்லியிருக்கிறார்கள் என்றால் அந்த சமயத்துவத்தை நாம் பெற்றிருக்கிறோமா அப்படின்றது தான் நம்முடைய சிந்தனையாக கேள்வியாக இருக்கணும். ஆக அப்படிப்பட்ட சமயத்துவத்தை பெற்றால்தான் நாம் தேவசாஸ்திர குரு மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையும் நன்னம்பிக்கையாக கருதப்படும். நம்மீது ஆன்மா மீது கொள்ளுகின்ற நம்பிக்கையும் நன்னம்பிக்கையாக, அறத்தின் மீது கொள்கின்ற நம்பிக்கையும் நன்னம்பிக்கையாக கருதப்படும். அது போலத்தான் இங்கும் அந்த அடிப்படையில் இங்கே உண்மையான சமயக் தரிசனம் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகையினால் சமயக் தரிசனம் என்றால் உண்மையான சமயக் தரிசனம் ஒன்று, பொய்யான சமயக் தரிசனம் ஒன்று, அப்படி எல்லாம் கிடையாது. சமயக் தரிசனம் ஒரே விதம்தான். ஆக அப்படிப்பட்ட நற்காட்சி ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய 4 அநியோகத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த நற்காட்சி யாருக்கு தோன்றிவிட்டதோ அவரே ஞானியாவார். அவ்வாறாகிய ஞானி ஜீவன் அனந்தானுபந்தி மற்றும் அப்பிரத்யாக்கியானாவரண கஷாயங்களின் உதயமின்றி தன்னில் தேச சாரித்திரம் ஏற்றுக்கொள்ளும் ஆத்ம தூய்மையை பெற்றுவிடும் போது அவன் விருத்தி சிராவகனாகி விடுகிறான். ஆக அப்படிப்பட்ட ஜீவன் நற்காட்சியை பெற்ற பிறகு, நற்காட்சியை பெற்று விட்டது என்றால் அதற்கு அந்த மித்யாத்துவம் கிடையாது. தர்சன மோகனை வினை இல்லை, உபசமத்திலும் இருக்கும் அல்லது க்ஷயத்தில் இருக்கும். அப்படிப்பட்ட சமயக்த ஜீவன் அந்த சமயக் திருஷ்டி ஜீவனுக்கு அனந்தானுபந்தியும் அப்பிரத்யாக்கியானாவரண வினையும் உதயத்தில் இல்லாத போது, அழிந்தோ உபசமத்திலோ இருக்கும் பொழுது அந்த கஷாயங்கள் இல்லாத அந்த நிலையிலே ஆன்மாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தூய்மை நிலை இருக்குது. அதுதான் சிராவக நிலை, அதுதான் தேச விரத நிலை, அதுதான் சிராவக நிலை, அதுதான் விரதீகன் எல்லாமே. ஆக மித்யாத்துவம், அனந்தானுபந்தி குரோதமான மாயாலோபம், அப்பிரத்யாக்கியான குரோதமான மாயாலோபம் என்ற இந்த 8 கஷாயங்களும் மித்யாத்துவம் நீங்கிய நிலையில் ஆன்மாவிலே எத்தகைய தூய்மை தன்மை தோன்றுகிறதோ அந்த தூய்மை தன்மை உடையவனை தான் சிராவகன் என்று சொல்லணும். அதுதான் உண்மையான சிராவக நிலை. அதுதான் இங்க சொல்றாரு. அப்ப உதயமின்றி தன்னில் தேச சாரித்திரம் ஏற்றுக்கொள்ளும் ஆத்ம தூய்மையை பெற்றுவிடும் போது, அப்படிப்பட்ட சிராவகனுக்கு விரதம் இருக்கணும்ன்ற எண்ணம் தானாக வரும். யாரும் விரதம் கொடுத்து கட்டாயப்படுத்தி அவனை விரதீகனாக வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படிப்பட்ட தூய்மைத்தன்மை அவனுக்கு தோன்றிவிட்டது என்றால் தானாகவே அந்த விரதங்களை அவன் கடைபிடிக்கக்கூடிய இயல்பை உடையவனாக, பண்பை உடையவனாக, பான்மை உடையவனாக ஆகிவிடுகிறான். அப்ப அவனுக்கு யாரும் சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. அவன் விரதி சிராவகனாக ஆகிவிடுகிறான். இதுதான் சிராவக நிலை. அப்படிப்பட்ட சிராவக நிலை தான் ஞானி சிராவகன், நற்காட்சி நல்லறிவோடு கூடிய சிராவக நிலை என்று சொல்லுகிறார். ஞானியின் மேற்கண்ட ஆத்ம சுத்தியை பெறுதலே அல்லது ஆன்ம தூய்மையை பெறுதலே நிச்சயமான விரதமாகும். ஆக நிச்சய விரதம் என்றால் என்ன? அந்த ஆன்ம தூய்மைக்கு பேர் தான் நிச்சய விரதம். அந்த ஆன்ம தூய்மையை உடைய உயிரை தான் நிச்சய விருத்தி என்று சொல்லணும். அத்தூய்மையுடன் ஹிம்சை முதலான 5 பாவங்களை தியாகம் செய்வதும் அஹிம்சை முதலான அனுவிரதங்களை ஏற்கும்படியான சுபபாவனை உண்டாகுதலையும் விவகாரத்தில் விரதம் என்பர்.
ஆக அந்த நிச்சய விரதத்தை ஏற்ற ஒரு ஜீவன், அந்த தூய்மைத்தன்மையை கொண்ட ஒரு ஜீவன் வெளியிலே செயல்படும் பொழுது எப்படி செயல்படும்? எந்த உயிருக்கும் வதை ஏற்படாத வண்ணம் அந்தந்த நிலைக்கு ஏற்ப திராவக நிலையிலே ஓரறிவு உயிர் அல்லது அதெல்லாம் பின்னாடி வரப்போகுது. ஆகையினால இயன்றவரை உயிர் வதை இல்லாமல் அந்த விரதியனுடைய செயல்பாடு இருக்கும். தூய்மைத்தன்மை தோன்றிவிட்டால் யாரும் அவனுக்கு உபதேசம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவன் தானாகவே எந்தவித உயிருக்கும் இயன்றவரை வதை புரியாமல் அவன் செயல்படுவான். அவனுடைய ஒவ்வொரு செயலும் அப்படி இருக்கும். ஆக வெளியிலே இப்படி அவன் செயல்படுகிறானே, அந்த விரதங்கள், அந்த பாவங்கள், அந்த செயல்பாடுகள் அதெல்லாம் சுபபாவங்களாக கருதப்படும். ஆன்ம தூய்மை சுத்த பாவம். அந்த சுத்த பாவத்தோடு கூடிய சிராவகனுடைய புறச் செயல்கள் அனைத்தும் சுப பரிணாமத்தோடு கூடி புண்ணியாசிரவத்துக்கு காரணமாக அமையும். அதனால்தான் தத்துவார்த்த சூத்திரத்துல ஆசிரவ அதிகாரத்துல விரதங்களை வச்சார், சம்பர நிர்ஜர அதிகாரத்துல வைக்கல. ஏன்னா விரத பாவங்கள் எல்லாம் சுபபாவங்கள். வெளியிலே புறத்திலே செயல்படுகின்ற அந்த செயல்பாடுகள் எல்லாம், அப்படிப்பட்ட விரதங்கள் எல்லாம் சுபபாவங்களாக கருதி புண்ணியாசிரவத்திற்கு காரணம் என்று கருதி ஆசிரவ அதிகாரத்தில் வைத்திருக்கிறார். ஆகையினால் இந்த செயல்பாடுகள் புறத்திலே அவன் செயல்படும் பொழுது எந்த உயிருக்கும் வதை ஏற்படக்கூடாது என்ற விழிப்புணர்வோடு செயல்படுகிறானே, அந்த விழிப்புணர்வோடு செயல்படுகிற அந்த பாவத்திற்கு சுபபாவம் என்று பெயர். அது அகிம்சை முதலான 5 விதமாக அந்த சுபபாவங்கள் அவனுக்கு இருக்கின்றன. ஆக அந்த 5 விதமான சுபபாவங்களை அனுவிரதம் என்று அங்கே சொல்லுகிறார். ஆக 5 பாவங்களை தியாகம் செய்வதும் அகிம்சை முதலான அணுவிரதங்களை ஏற்கும்படியான சுபபாவனை உண்டாகுதலையும் விவகாரத்தில் விரதம் என்பர். இது விவகார நோக்கிலே புறச் செயல்பாட்டின் அடிப்படையிலே அமைந்த விரதம். இந்த புறச் செயல்பாட்டிற்கு காரணமாக திகழ்வது அவனுடைய ஆன்மாவினுடைய தூய்மைத்தன்மை, கஷாயம் நீங்கிய தூய்மைத்தன்மை, அனந்தான வந்திய பிரத்யேகானம் மித்யாத்வம் ஆகிய கஷாயங்கள் நீங்கிய தூய்மைத்தன்மை இருக்கிறது. அதுதான் உண்மையான விரதம். அது நிச்சய விரதம். அது வினை செறிப்புக்கும் உதிர்ப்புக்கும் காரணம். அதற்கேற்ப புறச் செயல்பாடு இருக்கிறது, அது சுபபாவத்திற்கும் புண்ணியாசிரவத்திற்கும் காரணம். இவ்வாறாகிய சுபபாவங்கள் ஞானிக்கு வாழ்வில் இயல்பாக ஏற்படுகின்றன. அந்த நிலையை அடைந்த பிறகு அவனுக்கு தானாகவே உயிர் வதைப்படக்கூடாது என்ற எண்ணம் மற்றவங்க சொல்லி இல்லை, தானாகவே அது ஏற்படும், ஆட்டோமேட்டிக்காக ஏற்படும். மேற்கண்ட விரதமானது 12 வகையாக பிரிக்கப்படுகின்றது. அதில் ஹிம்சை முதலான பாவத்தை விடுவதினால் 5 அணுவிரதமும், இவற்றை ரட்சிக்கவும் விருத்தி செய்யவும் 3 குணவிரதங்களும் மற்றும் மகாவிரதத்தை ஏற்கும் முறையில் பயிற்சியாக 4 சிக்ஷா விரதங்களும் சொல்லப்பட்டுள்ளன. இப்ப இந்த 12 விரதங்கள்ல முதல் 5 அணுவிரதங்கள், ஹிம்சை முதலானவற்றையெல்லாம் தியாகம் செய்தல் என்ற முறையிலே 5 அணுவிரதங்கள். அந்த 5 அணுவிரதங்களை பாதுகாப்பதற்காக 3 குணவிரதங்கள். அகிம்சை முதலான விரதங்களை மேலும் நல்ல முறையிலே பாதுகாக்க வேண்டும். ரட்சித்தல் அப்படின்ற அந்த சம்ஸ்கிருத வார்த்தை அப்படியே பயன்படுத்தியிருக்காங்க, பாதுகாத்தல். ஆக விரதங்களை மேலும் செம்மையாக பாதுகாப்பதற்காக, அதே நேரத்தில் அந்த விரதங்களை மேலும் அப்படியே இருக்காம, அதே இடத்துல இருக்காம இன்னும் விருத்தி செய்வதற்காக, அதை மேலும் வளர்ச்சி பெறுவதற்காக குணவிரதங்களை பின்பற்றுகிறார்கள். அதன் பிறகு 4 சிக்ஷா விரதங்கள். சிக்ஷா விரதங்கள் எதற்கு பயன்படுகிறதுனா, மேற்கொண்டு அடுத்த குணஸ்தானத்திற்கு செல்லும் பொழுது, முனிநிலையை பெறும் பொழுது என்னென்னலாம் பின்பற்ற வேண்டுமோ அப்படிப்பட்ட குணங்களை பின்பற்றுவதற்கு துணையாக, உதவியாக, துணையாக இருப்பது இந்த சிக்ஷா விரதங்கள் 4. ஆக அணுவிரதம் என்பது எந்த ஒரு உயிர்களுக்கும் இம்சை ஏற்படாத வண்ணம் முடிந்த அளவு சிராவக நிலைக்கு ஏற்ப செயல்படுவது அது அணுவிரதம். அந்த அணுவிரதங்களை மேலும் பாதுகாப்பதற்காகவும் அதை மேலும் வளர்ச்சியுற செய்வதற்காகவும் பின்பற்றப்படுவது குணவிரதம். அது 3. இந்த அணுவிரதத்தையும் குணவிரதத்தையும் பின்பற்றிய பிறகு அதோடு நின்று விடாமல் மேலும் அவன் முன்னேற வேண்டும், மகாவிரதத்திற்கு முன்னேற வேண்டும் என்பதற்காக
அவன் சிக்ஷாவிரதங்களை பின்பற்றுகிறான். அந்த சிக்ஷாவிரதம் அவனை மகாவிரதத்திற்கு இட்டு செல்லும். அது எப்படி என்றதெல்லாம் நாம அந்தந்த நேரத்துல பார்க்கலாம். இன்னைக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். அதனால எல்லாருமே கொஞ்சம் முன்கூட்டியே மனசை திடப்படுத்திங்க. அநேகமா 10 மணிக்குள்ள நிறைவு செய்வதற்கு நான் முயற்சி செய்கிறேன். அடுத்ததாக இப்ப நாம இந்த 3 ஏன் பிரிச்சிருக்காங்க அப்படின்றத சொல்லியாச்சு. அஹிம்சை முதலானவை அணுவிரதம், உயிருக்கு வதை ஏற்படாமல் செயல்படுதல். குணவிரதம் இந்த அஹிம்சை முதலான விரதங்களை மேலும் பாதுகாத்து வளர்ச்சி செய்வதற்காக செய்யப்படுகின்ற விரதங்கள். சிக்ஷா விரதம் இந்த அணுவிரதத்தோடு நின்று விடாமல் மேலும் மகாவிரதங்களை பின்பற்றுவதற்காக இப்பொழுதே ட்ரைனிங் எடுத்துக்கிறது. பயிற்சி, சிக்ஷா பயிற்சி. ஆக பயிற்சி விரதமாக இந்த சிக்ஷா விரதங்கள் 4 இருக்கின்றன என்று இங்க சொல்லியிருக்கிறார். அடுத்தது இப்ப 5 அணுவிரதத்தை பற்றி பார்க்கலாம். பிற உயிரை முதல்ல அஹிம்சா அணுவிரதம். பிற உயிரை வன்முறை செய்யும் எண்ணத்தை பகுதி அளவில் தியாகம் செய்வது அஹிம்சா அணுவிரதம் ஆகும். இந்த வன்முறை என்றெல்லாம் அந்த வார்த்தைகளை பயன்படுறதுக்கு பதிலாகவே பிற உயிருக்கு ஹிம்சை செய்யும் எண்ணத்தை பகுதி அளவில் தியாகம் செய்வது அப்படி நீங்க மாத்திக்கலாம் வரியை. இதுல இருக்கிற வரியை தான் நாம பயன்படுத்தணுன்றதெல்லாம் இல்லை. சில இடங்கள்ல டெஃபினேஷன் மாதிரி வரக்கூடியதை நாம மாற்ற முடியாது. ஆனா இது இங்க வன்முறை அன்பிடுன்றது அது அவ்வளவா நமக்கு அது பொருத்தமா தெரியல. ஆகையினால பிற உயிருக்கு ஹிம்சை செய்யும் எண்ணத்தை அப்படின்னு இந்த வரியை மாற்றி எழுதிங்க. பிற உயிருக்கு ஹிம்சை செய்யும் எண்ணத்தை பகுதி அளவில் தியாகம் செய்வது அஹிம்சா அணுவிரதம் ஆகும். பகுதி அளவில் தியாகம் செய்வது அல்லது ஓரளவு, இயன்ற அளவு, ஓரளவு, பகுதி அளவு என்று எல்லாம் ஒரே பொருளை உடையதுதான். ஆக யாருக்கு எது சொன்னால் புரிந்து கொள்ள முடியுமோ அவர்களை அவ்வாறு செய்து கொள்ளலாம். ஆக பகுதி அளவு, ஓரளவு, அவர் நிலைக்கு ஏற்ப, திராவக நிலைக்கு ஏற்ப தியாகம் செய்வது அஹிம்சா அணுவிரதம் என்று இதை சொல்றோம். இதை அறிய வேண்டுமானால் முதலில் ஹிம்சையை அறிந்து கொள்வது அவசியமாகிறது. ஹிம்சைனா என்ன அதை நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும். கஷாய உணர்வுகள் தோன்றுவதால் ஆத்மனின் சைத்தன்ய தூய்மை வதைப்படுவது பாவஹிம்சை எனப்படும். கஷாய உணர்வுகள் எப்பொழுது தோன்றுகிறதோ, வெறுப்பு, வெறுப்பு, கோபம், தாபம், ஆணவம், செருக்கு, இது போன்ற உணர்வுகள் தோன்றினாலே அங்கே நம்முடைய ஆன்மா வதைப்பட்டு விட்டது. ஆன்மாவை நாம் வதை செய்கின்றோம், சித்திரவதை பண்றோம். அதற்கு பெயர் பாவஹிம்சை. இந்த பாவஹிம்சையின் காரணத்தினால், நிமித்தத்தினால் தனது ஆத்மனிலும் பிற உயிர்களிலும் திரவிய பிராணத்திற்கும் வதை உண்டாவது. அது திரவிய ஹிம்சையாகும். ஆக நாம கோபப்படுறதால நம் உயிர் வதைப்படுகிறது, அது பாவஹிம்சை. அதன் நிமித்தமாக கொண்டு மற்ற உயிர்களும், நமக்கு அது எதிரில் இருக்கக்கூடிய உயிர்களும், நாம் யார் மீது கோபப்படுகிறோமோ அந்த உயிர்களும் வதைப்படுகின்றன. அது திரவிய ஹிம்சை. அல்லது கோபத்தால ஒரு உயிரையே போக்கடிக்கிறோம் மொத்தமாகவே, அப்படி செய்வதாலும் அது கோபப்படுவதால் அந்த வேகம், தாபம், கொலை, கொலை வெறின்றாங்களே அந்த வெறித்தனம், அது நம்முடைய பாவஹிம்சை. அந்த கொலை, யார் எந்த உயிரை கொலை செய்கிறோமோ அது திரவிய ஹிம்சை. ஆக இப்படி நாம் வதைப்படுவதால் அதன் காரணமாக அதை நிமித்தமாக வைத்து பிற உயிர்கள் வதைப்பட்டாலும் சரி, ஆயுளே முடிந்து அதை கொலை செய்து அது முற்றிலுமாக அதை ஒழித்து விட்டாலும் சரி, இரண்டுமே திரவிய ஹிம்சை தான். பிற உயிர் வதைப்படுதல் அல்லது அது உயிரை மாய்த்து கொள்ளுதல், இதெல்லாம் மரணத்தை எய்துதல், இதெல்லாம் அதுக்கு ஆயுள் முடிஞ்சாதான். நாம் எவ்வளவுதான் கையங்காலை உதச்சிக்கினாலும் யார் மீது நமக்கு கோபத்தாபம் இருக்கிறதோ, யாரை நாம் தீர்த்து கட்ட வேண்டும் என்று எண்ணுகிறோமோ அவருக்கு ஆயுள் கெட்டியா இருந்தால் நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. அதே போல அதுக்கு புண்ணிய உதயம் இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆகையினால, ஆனால் நம்முடைய ஜீவன் வதைப்பட்டு விட்டது. ஆகையினால் பாவஹிம்சை, நம்முடைய உயிர் வதைப்படுதல், கஷாயம் தோன்றினால் நம்முடைய ஜீவன் வதைப்பட்டது. அதனால் அதன் நிமித்தமாக வைத்து பிற உயிர்கள் வதைப்பட்டால் அது திரவியஹிம்சை என்று இங்க சொல்லுகிறார். ஆக இப்படி
ஹிம்சை என்பதற்கு இந்த கருத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்ரீ அமிர்தச்சந்திராச்சாரிய தேவர் புருஷா சித்தி உபாயம் என்னும் நூலில் ஹிம்சை மற்றும் அஹிம்சையின் இலக்கணத்தை எழுதியுள்ளதை இங்கே காணலாம். ஏற்கனவே நாம் இந்த ஸ்லோகத்தை முன்ன இப்போ இதே பீத்ரா விஞ்ஞான் பாடமாலை வகுப்பிலே சொல்லியிருக்கிறோம். அப்ராதுர் பாவ கலுராகாதீனாம் பவத்யஹிம்சேதி தேஷாமேவோத்பத்திர் ஹிம்சேதி ஜனாகமஸ்ய சம்ஷேப. விருப்பு வெறுப்பு முதலான உணர்வுகள் தோன்றாமல் இருப்பதற்கு பெயர் அஹிம்சை. விருப்பு வெறுப்பு முதலான உணர்வுகள், விகார உணர்வுகள், தீய உணர்வுகள் தோன்றுவதற்கு பெயர் ஹிம்சை என்பதை ஏற்கனவே நாம் படிச்சிட்டோம். ஆக இப்படி விருப்பு வெறுப்பு உணர்வுகள், அந்த விருப்பு வெறுப்புல எல்லாம் அடங்கி போச்சு. கோபம், தாபம், வேகம், வெறுப்பு, சலிப்பு, என்னென்ன விகார உணர்வுகள் அனைத்தும், ஆணவம் எல்லாமே அதில் அடங்கி போச்சு. மயக்கம் எல்லாம். ஆக இப்படிப்பட்ட ஆன்மாவிற்கு ஒவ்வாத உணர்வுகள் எல்லாமே என்னது? அது தோன்றினால் ஹிம்சை, அது தோன்றாமல் இருந்தால் அஹிம்சை. ஆகையினால அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது எப்போ நமக்கு இப்படிப்பட்ட விகார உணர்வுகள் தோன்றுகிறதோ அப்பொழுதே நாம் ஹிம்சிக்கப்பட்டு விட்டோம். அதன் நிமித்தமாக யார் மீது நாம் கோபதாபம் படுகின்றோமோ அந்த உயிர் வதைக்கப்படுகிறது என்றால் அப்பொழுது அங்கே திரவிய ஹிம்சையும் நடைபெற்று விட்டதாக பொருள். மேற்கண்ட இலக்கணத்திற்கு ஏற்றவாறு யாராவது விருப்பு வெறுப்புகள் போன்ற எண்ணங்கள் எதுவும் மேற்கொள்ளாமல் சரியான ஒழுக்கத்துடன் நடந்து கொண்டு எச்சரிக்கையாக இருந்தும் ஏதேனும் ஓர் உயிருக்கு வதை ஏற்பட்டு விட்டாலும் அது ஹிம்சை ஆகாது எனலாம். ஹிம்சை அஹிம்சையை பற்றி பேசும்போது நாம் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கிறோம். நம்முடைய ஆன்மாவிலே அப்பிரத்யாக்கியானம், அனந்தானுபந்தி, மித்யாத்துவம் இதெல்லாம் இல்லை. இந்த கஷாயங்கள் நீங்கிய நிலையில நாம் இருக்கிறோம், தூய ஆன்ம நிலையில் இருக்கிறோம். அதே நேரத்தில் செயல்படும் பொழுது மிகுந்த விழிப்புணர்வோடு செயல்படுகிறோம். அப்படி விழிப்புணர்வோடு செயல்படும் பொழுது அறியாமல் ஏதோ ஒரு உயிர் வதைப்பட்டு விட்டது என்றால் அதற்கு நாம் பொறுப்பாக மாட்டோம். அந்த ஹிம்சையை நாம் செய்ததாக ஆகாது. முனிவருக்கு அப்படித்தானே சொல்றாங்க. ஆக முனிவர் எவ்வளவுதான் கவனமாக விழிப்போடு சென்று இருக்கும் பொழுது கூட தானாக எங்கு இருந்து காற்றிலே பறந்து வந்து ஒரு உயிர் அவர் காலிலே விழுந்து இறந்து விட்டது என்றால் அந்த தோஷம் முனிவருக்கு பொருந்தாது. அவர் மகாவிரதி, அஹிம்சா மகாவிரதி. ஆகினால் அவர் கொலை செய்ததாக ஆகாது. அவர் விழிப்போடு செயல்படுகிறார். அதுபோல சிராவக நிலையிலே எந்த அளவுக்கு அவன் விழிப்போடு செயல்படுகிறானோ, எந்த அளவுக்கு அவனுக்கு கஷாயம் குறைந்திருக்கிறதோ, அந்த அளவு கஷாயம் இன்மையோ அந்த அளவுக்கு அவன் அஹிம்சையை பின்பற்றுபவனாக இருக்கிறான். அங்கே உயிர் வதை வெளியிலே நிகழ்ந்தாலும் சரி, நிகழாவிட்டாலும் சரி, நிகழ்ந்தாலும் அவன் அந்த ஹிம்சைக்கு பொறுப்பாக ஆக மாட்டான். அவன் அந்த ஹிம்சையை செய்தவனாக ஆக மாட்டான். ஏனென்றால் அவன் விழிப்போடு செயல்படுகிறான். அந்த தூய்மைத்தன்மை, ஆன்ம தூய்மைத்தன்மை அவனுக்கு அஹிம்சையாக அணுவிரதத்தை போற்றும் அளவுக்கு தூய்மைத்தன்மை இருப்பதால் அந்த ஹிம்சைக்கு அவன் காரணமாக மாட்டான். அதனால் வெளியில் நடைபெறுகின்ற ஹிம்சைக்கும் உயிருக்கும் சம்பந்தம் இல்லை. அப்படின்னா ஹிம்சை பண்ணலான்ற அர்த்தம். அப்ப அந்த மாதிரி எண்ணம் வந்தாலே அப்ப இங்க விழிப்புணர்வு இல்லைன்னு ஆகிப்போச்சு. அப்போ ஹிம்சை நீதான் செய்தன ஆகும். அதனால யாரும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. அதை நாம நல்லா புரிஞ்சுக்கணும். ஆக அடுத்து இன்னொன்று சொல்றாரு. மாறாக முனிவர் அப்படி யோசிப்பாரா? நாம இப்படிலாம் யோசிக்கிறோம் இல்ல. விழிப்போடு செயல்படுதல், கண்டிப்பாக விழிப்போடு செயல்படணும்னு சொல்லியாச்சு. ஆன்ம தூய்மை இருக்கிறது. அப்படிப்பட்ட சிராவகனுக்கு விழிப்போடு செயல்படும் பொழுது ஹிம்சை ஏற்பட்டு விட்டாலும் அந்த ஹிம்சைக்கு ஏற்படக்கூடிய பாபம் அவனை சேராதுன்னு சொல்லிட்டோம். அது காயில் முடிஞ்சு போச்சு, அதனால போச்சு. அப்படின்னா நாம எப்படி ஒன்னாலும் செயல்படலாம். அப்படின்னா அப்ப விழிப்போடு செயல்படக்கூடாது என்ற எண்ணம் நமக்கு இருக்குதுன்னு ஆயிடுச்சு. முனிவர் அப்படி கேட்க மாட்டார் இல்ல கேள்வி. விழிப்போடு அவர் நடந்து செல்லுகின்றார். அவர் காலடியிலே ஏதோ ஒரு உயிர் விழுந்து இறந்து விட்டது. ஆனால் அதற்கு அவர் பொறுப்பில்லை. அப்படின்னா நான் எப்படி ஒன்னாலும் நடக்கலாம் அப்படின்னு அவர் நினைப்பாரு. அப்படி கிடையாது. ஆகினால ஆகம கருத்தை முறையாக புரிந்து கொள்வது என்பது மிக மிக அவசியம். அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க. மாறாக எந்த ஜீவனாகிலும், அதாவது எந்த உயிராக இருந்தாலும், தன் உள்மனதில் கஷாய உணர்வுகளை வைத்துக்கொண்டு, இங்க உள்மனதில்ன்றதை விட அகத்தில் என்று சொன்னால் இன்னும் சரியா இருக்கும்.
ஏனென்றால் மனசு என்பது கஷாய உணர்வு ஆன்மாவில் தோன்றக்கூடியது. அகம் என்றால் உள்ளே ஆன்மாவில் அப்படின்ற பொருள் அங்கே அமையும். அதனால் உள் மனது வெளிமனது என்பதை தவிர்த்து விட்டு அகத்தில் என்று போட்டுவிட்டால் நன்றாக இருக்கும். அந்தரங்கத்தில் அல்லது அகத்தில். தன் அகத்தில் கஷாய உணர்வுகளை வைத்து கொண்டு வெளியே எச்சரிக்கையாக இருந்து கொண்டிருந்தாலும், இந்த வரி தவறாக அச்சிடப்பட்டிருக்கிறது. ஆகையினால இந்த வரியை மாற்றிக்கொள்ளுங்கள். வெளியே எச்சரிக்கையாக இருந்து கொண்டிருந்தாலும் என்பது தவறு. அதை எப்படி சொல்லணும்? வெளியிலும் விழிப்புணர்வு இன்றி செயல்படும் போது. இப்பயே மாத்திங்க. நான் சொல்லும் போதே மாத்தி எழுதிங்க. பின்னாடி போய் எங்க சொன்னாங்க, எது ஆச்சு என்னாச்சுன்னு குழம்பிக்க வேண்டாம். ஆக 2 கரெக்ஷன் சொன்னேன். இப்போ எந்த ஜீவனாகிலும் அல்லது எந்த உயிராக இருந்தாலும் தன் அகத்தில், அதாவது ஆன்மாவில், அகம் என்றால் ஆன்மான்ற ஒரு பொருள், அல்லது அந்தரங்கம்னு சொன்னாலும் ஓகே. ஆக உள்மனதில் என்பதற்கு பதிலாக தன் அகத்தில் கஷாய உணர்வுகளை வைத்து கொண்டு, அது வரலாம் ஓகே. அதுக்கப்புறம் வெளியிலும் விழிப்புணர்வு இன்றி செயல்படும் போது, வெளியிலும் விழிப்புணர்வின்றி செயல்படும் பொழுது, வெளியிலே விழிப்புணர்வு கிடையாது, இங்க எச்சரிக்கையாக இருந்து கொண்டுன்னு இருக்கு. எச்சரிக்கையாக இருந்து கொண்டு என்பது தவறு. எச்சரிக்கையாக இல்லாமல் இருந்தால், ஆக உள்ளவும் கஷாயம், வெளியிலேயே எச்சரிக்கை இல்லை, விழிப்புணர்வு இல்லை. உள்ள கஷாயம் இருக்கும்போது வெளியில எச்சரிக்கை விழிப்புணர்வு இருக்காது. ஆக கஷாயம் இல்லாத உயிர் தான் விழிப்புணர்வோடு செயல்படும். கஷாயம் இருக்கக்கூடிய உயிருக்கு விழிப்புணர்வு இருக்கவே இருக்காது. ஆக விழிப்புணர்வு இன்மைதான் இருக்குமே தவிர விழிப்புணர்வு இருக்காது. அதை தான் நாம இங்க புரிந்து கொள்ளணும். ஆக வெளியிலும் விழிப்புணர்வு இன்றி செயல்படும் போது அதன் நிமித்தமாக, அதுவும் இங்க இல்லை, அதன் நிமித்தமாக, அந்த விழிப்புணர்வின்மை நிமித்தமாக, கஷாயத்தின் நிமித்தமாக பிற உயிருக்கு இங்க எவ்விதமான வதையும், கொலை, குத்து, அடி, வதை, இப்படிலாம் நிறைய, உதை, இப்படிலாம் சொற்களை நிறைய போட்டிருக்காங்க. அவ்வளவு சொற்கள் தேவையில்லை. எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே சொல்ல நாம பயன்படுத்தி கொள்ளலாம். பிற உயிருக்கு வதை எதுவும் ஏற்படாவிட்டாலும், இது எல்லாத்தையும் எடுத்துருங்க. பிற உயிருக்கு வதை எதுவும் ஏற்படாவிட்டாலும், எத்தகைய வதை, தாக்குதல், பாதிப்பு, எந்த பாதிப்பும் ஏற்படாவிட்டாலும், எந்த வதையும் ஏற்படாவிட்டாலும், இவர் விழிப்புணர்வு இல்லாத செயல்படுகிறார். உள்ளத்துல கஷாயம் இருக்கு, ஆன்மாவில் கஷாயம், தீவிர கஷாயம், விழிப்புணர்வும் கிடையாது. அப்படி செயல்படும் பொழுது வெளியிலே உயிர் வதை ஏதும் ஏற்படாவிட்டாலும் அந்த கஷாய உணர்வுள்ள ஜீவன் கொலையாளியாகவே கருதப்படுவான். பாருங்க, இங்க ஹிம்சையே நடக்கல, ஆனால் அவனுக்கு ஹிம்சை செய்யக்கூடாது என்ற உணர்வு இல்லை. கஷாயம் தீவிரம் இருக்கு. கஷாய உணர்வின் காரணமாகவும் விழிப்புணர்வு இல்லாத காரணத்தாலும் இந்த 2 நிமித்தங்களாலும் அவன் ஹிம்சை செய்தவனாக கருதப்படுவான். ஹிம்சையே நடக்கலைன்னா கூட அவன் ஹிம்சை செய்தவன் தான். இப்போ தாவரம் இருக்கு, செடி, மரம், செடி, கொடியெல்லாம், அதெல்லாம் ஹிம்சை பண்ணுதா? எந்த ஜீவனையாவது அது ஹிம்சிக்குதா? நாம தான் அதுங்களை ஹிம்சை செய்யறோம். அது எதுவும் ஹிம்சிக்கிறது இல்லை எந்த உயிரையும். ஏதோ 1-2 ஹிம்சை செய்யக்கூடிய தாவரங்கள் இருக்கலாம், அது வேற விஷயம். பொதுவாக தாவரங்கள் எதுவும் எந்த உயிருக்கும் ஹிம்சை செய்யறதில்லை. அப்ப தாவரங்கள் எல்லாம் அஹிம்சை அணுவிரதத்தை, அஹிம்சை மகாவிரதத்தை பின்பற்றுதுன்னு சொல்ல முடியுமா? முடியாது இல்ல? ஏன் முடியாது? ஏனென்றால் அந்த ஜீவன்களுக்கெல்லாம் கஷாய உணர்வும், மித்யாத்துவம், அனந்தானுபந்தி, கஷாயம் எல்லாம் இருக்கு, விழிப்புணர்வின்மையும் இருக்கு. எனவே அந்த ஜீவன்கள் ஹிம்சையே செய்யவில்லை என்றாலும் அவையெல்லாம் ஹிம்சை செய்கின்ற ஜீவனாகவே கருதப்படும். அவை அணுவிரத்தையும் மகாவிரத்தையும் பின்பற்றக்கூடிய ஜீவன்கள் அல்ல. ஆகமத்தை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், அதுக்குதான் இந்த பரமாகம் வகுப்பு.
நாம என்னமோ ரொம்ப சிம்பிளா எல்லாத்தையுமே லைட்டா எடுத்துன்னு போயினேங்கிறோம். அதனாலதான் சில நேரத்துல நாம செய்து சரியா தவறானு தெரியாமையே செய்துகிட்டு இருக்கோம். இப்ப கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புறத்திலே நடைபெறுகின்ற ஹிம்சைக்கும் அஹிம்சைக்கும் நம்முடைய உணர்வு அடிப்படையில் நாம் கஷாய உணர்வை கொண்டிருக்கின்றோம் என்றால், விழிப்புணர்வு இல்லாமல் செயல்படுகின்றோம் என்றால், அங்கே வெளியிலே ஹிம்சை நடந்தாலும் நடக்காவிட்டாலும் நாம் ஹிம்சை செய்தவர்களாக கருதப்படுவோம். நம்முடைய அகத்திலே ஆன்மாவிலே கஷாயம் இல்லை என்றால், விழிப்போடு செயல்படுகிறோம் என்றால், கஷாயம் இல்லைன்னா விழிப்போடு செயல்படுறது ஆட்டோமேட்டிக்கா வரும். கஷாயம் இருந்தால் விழிப்புணர்வு இல்லாமல் போகும். இதுக்கு அதுக்கும் தொடர்பு உண்டு. ஆகையினால நாம் கஷாயத்தோடு கூடி விழிப்புணர்வு இல்லாமல் செயல்படுகின்றோம் என்றால், ஹிம்சை வெளியிலே நிகழாவிட்டாலும் நாம் ஹிம்சைக்கு ஆளாவோம். தாவர முதலானவை எடுத்துக்காட்டு. அவை எதுவும் ஹிம்சை செய்யவில்லை, ஆனால் கஷாயம் இருக்கிறது. ஆகையினால் அவை விரதிகள் அல்ல. அதே போல தூய்மையோடு கூடிய ஒருவர் விழிப்புணர்வோடு செயல்படும் போது ஹிம்சையே நேர்ந்தாலும் அந்த ஹிம்சைக்கு அவர் காரணம் அல்ல. முனிவரை நாம உதாரணமா சொல்லலாம். ஆக அந்தந்த நிலைக்கு ஏற்ப அவர் முழுமையாக மகாவிருதியாக இருக்கிற நாம ஓரளவு விருதியா இருக்கோம். அந்த அளவு, எந்த அளவு கஷாயம் இல்லையோ அந்த அளவுக்கு நாம ஹிம்சைக்கு காரணமாக ஆக மாட்டோம். இதை நாம் புரிந்து கொள்ளணும். இதுதான் பேசிக். ஆக இப்படி ஹிம்சை எதுவும் ஏற்படாவிட்டாலும் அந்த கஷாய உணர்வுள்ள ஜீவன் கொலையாளியாகவே கருதப்படுவான். ஹிம்சை செய்தவனாக, கொலையாளின்னு விட ஹிம்சை செய்தவனாக கருதப்படுவான். ஏன்னா கொலைனாக உயிரை போக்கடிக்கிறது. ஹிம்சை என்றால் உயிர் வருந்தும்படியாக செய்தல். உயிரை போக்கடிக்கணும்னு இல்லை, பிறர் மனதை நோகும்படியாக பண்ணாலே அதுவே ஹிம்சை தான். உன்னா ஒரு பெரிய ஹிம்சையா போச்சு அப்படின்னா உன்னா கூட உன்னை நான் நீ என்ன சாவச்சிட்ட நான் உன்னை சாவச்சிட்டேன்னு அப்படி அர்த்தம் கிடையாது. பிறர் மனம் நோகும்படி நடந்தாலே அதுவும் ஹிம்சை தான். அதுதான் இங்க. அதனால கொலையாளியாகவே இந்த வார்த்தைகளை எல்லாம் நாம கொஞ்சம் மாத்திடலாம். ஹிம்சை செய்தவனாக கருதப்படுவான் அப்படின்னு மாத்தினது. எனவே இங்கு சாராம்சம் என்னவென்றால், ஹிம்சை மற்றும் அஹிம்சைக்கு முக்கிய காரணகர்த்தாவாக விளங்குவது ஆத்மனில் உண்டாகும் விருப்பு வெறுப்பு மயக்கம் முதலான கஷாய உணர்வுகள் தானே தவிர அங்கு பிற உயிர்களுக்கு உண்டாகும் வதை அல்ல. இங்கே நான் மாத்தி படிச்சிருக்கிறேன். இந்த வாக்கிய அமைப்பெல்லாம் ஒரு சிலது கொஞ்சம் சரியா இல்லை. ஆகையினால நான் படிக்கும்போது கொஞ்சம் கவனமா அப்படியே திருத்திங்க. அதை என்ன சொல்ற, முக்கிய காரண இங்கு. எனவே இங்கு சாராம்சம் யாதெனில், இதனுடைய தாற்பயம் என்ன அப்படின்னாக்கா, ஹிம்சை மற்றும் அஹிம்சைக்கு முக்கிய காரணகர்த்தாவாக விளங்குவது, காரணகர்த்தாவாக அதுக்கப்புறம் விளங்குவது, சம்பந்தப்படுவது, நிர்ணயிக்கப்படுவது அதெல்லாம் எடுத்துருங்க, அதெல்லாம் வேண்டாம். காரணகர்த்தாவாக விளங்குவது ஆத்மனில் உண்டாகும் விருப்பு வெறுப்பு மயக்கம் முதலான கஷாய உணர்வுகள் தானே தவிர, காரணகர்த்தா எது என்றால் கஷாய உணர்வுகள் தான். ஆன்மாவில் தோன்றுகின்ற விருப்பு வெறுப்பு மயக்கம் முதலான கஷாய உணர்வுகள் தான் காரணகர்த்தாவை தவிர வேறு யாரும் கிடையாது. ஆக அதை தான் இங்க சொல்ல வர்றார். ஆக இங்கு சாராம்சம் யாதெனில், ஹிம்சை மற்றும் அஹிம்சைக்கு முக்கிய காரணகர்த்தாவாக விளங்குவது ஆத்மனில் உண்டாகும் விருப்பு வெறுப்பு மயக்கம் முதலான கஷாய உணர்வுகள் தானே தவிர வேறில்லை. இது ஹிம்சைக்கு. இன்னும் சொல்ல போனா ஹிம்சை மற்றும் அஹிம்சைக்கு முக்கிய காரணகர்த்தா அப்படின்ற போது ஆத்மனில் உண்டாகும் விருப்பு வெறுப்பு மயக்க உணர்வுகள், உண்டாந்த ஆன்மாவில் உண்டாகக்கூடிய விருப்பு வெறுப்பு மயக்க உணர்வுகள் ஹிம்சை. ஆன்மாவில் உண்டாகாமல் இருக்கக்கூடியது, ஆன்மாவில் தோன்றாமல் இருக்கக்கூடியது கஷாய உணர்வுகள் தோன்றாமை, அது அஹிம்சை. அதை ஏற்கனவே சொல்லிட்டோம். அப்படி இதை புரிந்து கொள்ளணும். ஆகையினால ஆன்மாவில் தோன்றக்கூடிய கஷாய உணர்வுகள் அது ஹிம்சை. ஆன்மாவில் தோன்றாமல்
கஷாய உணர்வுகள் தோன்றாமல் இருப்பது அதற்கு பெயர் அகிம்சையை தவிர பிற உயிர்கள் வதைப்படுவதோ வதைப்படாமல் இருப்பதோ அல்ல. அந்த அடிப்படையில் இதை புரிந்து கொள்ளணும். மீண்டும் இதை ஒரு தடவை படிக்கிறேன். எனவே இங்கு கருத்து யாதெனில் அல்லது சாராம்சம் புரிந்து கொண்டீங்கன்னா பிழிவு யாதெனில் சொல்லப்பட்ட தாற்பயம் யாதெனில் ஹிம்சை மற்றும் அஹிம்சைக்கு முக்கிய காரணக்கர்த்தாவாக விளங்குவது ஆத்மனில் உண்டாகும் விருப்பு வெறுப்பு மயக்கம் முதலான கஷாய உணர்வுகள் தானே தவிர அங்கு பிற உயிர்களுக்கு உண்டாகும் வதை காரணம் அல்ல. வெளியில் ஏற்படக்கூடிய உயிர் வதை காரணம் அல்ல. நம்முடைய ஆன்மாவில் தோன்றக்கூடிய கஷாய உணர்வுகள் தான் ஹிம்சைக்கு காரணம். கஷாய உணர்வுகள் தோன்றாமை தான் அஹிம்சைக்கு காரணம். அஹிம்சைக்கு காரணம் கஷாய உணர்வுகள் தோன்றாமை. அந்த நிலையில் வெளியிலே ஹிம்சை ஏற்பட்டாலும் அதனால் நமக்கு பாதிப்பு இல்லை. அதே போல கஷாய உணர்வுகள் தோன்றிவிட்டால் வெளியிலே ஹிம்சை நடைபெறவில்லை என்றாலும் நடந்தாலும் நடைபெறவில்லை என்றாலும் நாம் ஹிம்சை செய்வதாராக ஆகுவோம். இன்னும் ஒரு தடவை, வெளியில் ஹிம்சை ஏற்பட்டாலும் ஏற்படாவிட்டாலும் கஷாய உணர்வுகள் இல்லை என்றால் ஹிம்சை இல்லை, நாம் ஹிம்சை செய்யல. வெளியில் ஹிம்சை ஏற்பட்டாலும் ஏற்படாவிட்டாலும் கஷாய உணர்வுகள் இருக்கிறது என்றால் நாம் ஹிம்சை செய்தவர்களாக ஆகும். அதுதான் இதனுடைய தாத்பரியம். அந்த அடிப்படையில் நாம் இதை புரிந்து கொள்ளணும். இந்த சில நிறைய சொற்களை எல்லாம் போட்டு எதோ பண்ணியிருக்காங்க, விளக்கத்துக்காக அப்படிலாம் செய்திருக்கலாம். அது நமக்கு இன்னும் சில நேரத்தில் குழப்பத்தை உண்டாக்கிடும். ஆகையினால அதையெல்லாம் நான் எடுத்துட்டு வாக்கியத்தை படிச்சிருக்கேன். அது போல நீங்க அதை எழுதிங்க. வதை நேர்ந்தாலும் நேராவிட்டாலும், இங்கேயும் இந்த அடுத்த வாக்கியத்திலும் சில திருத்தங்கள். வதை நேர்ந்தாலும் நேராவிட்டாலும் அப்படி படிங்க. கொலை, வதை, வன்முறை, ஹிம்சை, அடி, உதை இதெல்லாம் தேவையில்லை. அவ்வளோ சொற்கள்லாம் தேவையில்லை. வதையிலேயே எல்லாம் அடங்கி போதும். ஆக வதை நேர்ந்தாலும், உயிர்வதை நேர்ந்தாலும், உயிர்வதை நேராவிட்டாலும், உயிர்வதை நேர்ந்தாலும் உயிர்வதை நேராவிட்டாலும் அஹிம்சை ஹிம்சை என்பது ஆசை முதலியன தோன்றாமை தோன்றுதல் அடிப்படையிலேயே கணக்கிடப்படுகிறது. ஆக ஹிம்சை வதை நேர்ந்தாலும் உயிர்வதை நேர்ந்தாலும் நேராவிட்டாலும் ஹிம்சை அஹிம்சை என்பது கஷாய உணர்வுகள் தோன்றுதல் தோன்றாதுமே அந்த அடிப்படையில் தான் ஹிம்சை அஹிம்சை. ஆசை முதலான அப்படின்னு சொன்னாலும் சரி, கஷாய உணர்வுகள்னு சொன்னாலும் சரி, விருப்பு வெறுப்பு உணர்வுகள்னு சொன்னாலும் சரி. ஆக விருப்பு வெறுப்பு ஆசை முதலான எண்ணங்கள் தோன்றுவதற்கு பெயர் ஹிம்சை, தோன்றாமல் இருப்பதற்கு பெயர் அஹிம்சை. அங்கே உயிர் வதைப்படுகிறதா படவில்லையா என்பது, பிற உயிர் வதைப்படுகிறதா வதைப்படவில்லையா என்பது கணக்கல்ல. கஷாயம் தோன்றினால் நம்முடைய உயிர் வதைப்பட்டு விட்டது, நாம் ஹிம்சை செய்தவராகிவிடும். கஷாயம் தோன்றவில்லை என்றால் நம்முடைய உயிர் வதைப்படவில்லை, ஆகினால் நாம் அஹிம்சையை பின்பற்றுபவர்களாக கருதப்படுவோம். பிற உயிர்களை வதைப்படுதல் வதைப்படாதிருத்தல் அந்தந்த உயிரினுடைய வினைப்பயனது. இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அஹிம்சைக்கு இப்படியெல்லாம் நாம இதுவரையிலும் படித்து தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கின்றோமா? ஆக எதையும் தெளிவாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் இந்த பரமாக நிமித்த முறையில் ஹிம்சையானது 4 வகையாக பிரிக்கப்படும். புற அடிப்படையிலே விவகார நய நோக்கில சொல்லப்படுகின்ற ஹிம்சை இருக்கிறது, அது 4 வகைப்படும். அது என்னென்ன? சங்கல்பி ஹிம்சை, உத்தியோகி ஹிம்சை, ஆரம்பி ஹிம்சை, விரோதி ஹிம்சை. சங்கல்பி ஹிம்சை, சங்கல்பம் பண்ணி ஒருத்தர் வாழ உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்ற அந்த சங்கல்பத்தோடு கங்கணம் கட்டி கொண்டு இறங்குறது, உன்னை தீர்த்து கட்டாத விடுறதில்லை, போட்டு தள்ளாத விடுறதில்லை என்று கருதி ஒரு உயிரை கொலை செய்வது. கொலை செய்யறதோ செய்யலையோ அது அந்த உயிரினுடைய புண்ணியம் ஆயுள் அதை சார்ந்தது. ஆனால் நாம் சங்கல்பம் பண்றோம், உன்னை தீர்த்து விட்டாத விட போறதில்ல, என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் அப்படின்னு நினைக்கிறோமே, அது சங்கல்பி ஹிம்சை. உத்தியோகி ஹிம்சை, நாம் தொழில் செய்கிறோம், எத்தனையோ விதமான தொழில் செய்கிறோம். நம்ம தமிழகத்தில் அதனால எல்லாம் விவசாயம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க, வியாபாரம் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இப்போ எத்தனையோ ஐடி ஃபீல்டில் எத்தனையோ கம்பெனிகளில் வேலை செய்கிறாங்க. ஆக இந்த தொழில் நிமித்தமாக நாம் ஹிம்சை செய்கிறோம். அது எந்த தொழிலாக இருந்தாலும் அதில் ஹிம்சை ஏற்பட தான் செய்யும். அதில் மற்றவர்கள்
உணர்வுகள் புண்படலாம் நாம நடந்துக்கிற விதத்துல. இதெல்லாம் அப்படி தொழில் நிமித்தமாக விவசாயத்துல சொல்ல வேணாம், பூச்சிகிச்சு எவ்வளோ அதுல இறந்து போகுது. உழும்போதும் நீர் பாய்ச்சது எல்லாத்துலேயும். ஆக இப்படி தொழில் நிமித்தமாக ஏற்படக்கூடிய ஹிம்சைக்கு உத்தியோகி ஹிம்சை என்று பெயர். ஆரம்பி ஹிம்சை. ஆரம்பி ஹிம்சைன்னாக்கா நாம அடுப்பிரிக்கிறோம், வீடை சுத்தம் பண்றோம், இப்படிப்பட்ட செயல்கள்லாம் செய்யறோமே, அதுக்கு பேரு ஆரம்பி ஹிம்சை. இல்லத்தை கழுவுறது மழுவுறது அதெல்லாம், எரிக்கிறது சமைக்கிறது எல்லாமே. விரோதி ஹிம்சை, எதிரியை வீழ்த்தணும், எதிரியால நமக்கு ஆபத்து அப்படின்னா அதற்காக நாம் முயற்சி செய்வது, அது விரோதி ஹிம்சை. இந்த விரோதி ஹிம்சையில கூட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆழமா போனா, அறத்திற்காக அற செயல்பாட்டை தடுத்து நிறுத்துகிறார்கள் யாராவது. கோயிலை இடிக்கிறேன்றது, நான் உன்னை தர்மத்தை செய்ய விட மாட்டேன், தடுக்கிறேன் பார், ஸ்டே ஆர்டர் வாங்குறேன் பார், இப்படியெல்லாம் சொல்றாங்க இல்லையா? அறச்செயல்களுக்கு இடையூறு விளைவிப்பது. அப்படி இடையூறு விளைவிப்பவர்களை திருடுறாங்க கோயில். அப்படிப்பட்ட நிலையிலே அவர்களை எதிர்த்து போராடுவது, அதுவும் விரோதி ஹிம்சை தான். அறத்திற்கு விரோதமாக இருப்பவர்களை எதிர்ப்பது அது தவறு. ஆக இப்படி 4 விதமான ஹிம்சை இதுல கேள்வி சொல்றார். மனதில் இரக்க குணமின்றி ஒரு பிராணியை வதைப்பது சங்கல்ப ஹிம்சையாகும். இரக்க குணம் கொஞ்சம் கூட இல்லாம வதைக்கிறது. தொழில் மற்றும் விவசாயம் முதலானவற்றை செய்யும் இல்லறத்தார் விழிப்போடு வேலை செய்தாலும் அவ்வேலை காரணமாக ஏற்படும் பிராணி வதை உத்தியோக மற்றும் ஆரம்ப ஹிம்சையாகும். தொழிலாகட்டும் அல்லது நம்ம குடும்பத்தில் ஏற்படக்கூடிய செயல்கள், கழுவுது முழுவது சமைக்கிறது, இதெல்லாம் எவ்வளவுதான் விழிப்போடு செயல்பட்டாலும் சில நேரத்தில் ஹிம்சை ஏற்பட செய்கிறது. அதுக்கு அந்த ஹிம்சைக்கு உத்தியோக ஹிம்சை ஆரம்ப ஹிம்சைன்னு 2த்தையும் ஒண்ணா சேர்த்து சொல்லிட்டார். தனக்கு அல்லது தன் உறவினருக்கு அல்லது ஜினாலயம் மற்றும் தர்ம பிரபாவனைக்கு தீமை நேரும் போது அதனை காக்கும் பொருட்டு விருப்பு இல்லாமல் செய்யப்படும் ஹிம்சை விரோதி ஹிம்சையாகும். ஆக விருப்பில்லாம எப்படி நாம அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க முடியும் அப்படின்னு நாம நினைக்கலாம். விருப்பு இருக்கும், அதுக்காக தீவிர எண்ணம் இல்லாமல், தீவிர கஷாயம் இல்லாமல் ஓரளவு கஷாயத்தோடு அவர்களை எதிர்ப்பது, நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக, நம்முடைய உறவுகளை, நம்முடைய குடும்பத்தை பாதுகாத்து, நம்முடைய தேசத்தை பாதுகாத்து, இதெல்லாமே இதுல தான் வரும். நாட்டை பாதுகாப்பதற்காக, அதே நேரத்தில் நம்முடைய ஆயத்தனங்களை, அற ஆயத்தனங்களை பாதுகாப்பதற்காக அதற்கு எதிராக செயல்படுபவர்களை எதிர்ப்பது அது விரோதி ஹிம்சை. இப்படி 4 வகையான ஹிம்சைகள். விரதி ஸ்ராவகன் இந்த 4 ஹிம்சைகளில் சங்கல்ப ஹிம்சையை எப்போதும் முழுமையாக விட்டு விடுகிறான். அதாவது சங்கல்பித்து ஸ்ராவகன் செய்ய மாட்டான். தீர்த்த கட்டுறதே சரி அப்படின்னு அந்த மாதிரியான ஹிம்சை எப்பொழுதும் செய்ய மாட்டான். அதாவது இயல்பாகவே அவனிடம் இத்தகைய ஹிம்சை பாவம் உண்டாவதில்லை. மற்ற ஹிம்சைகளிலிருந்தும் இயன்றவரை தப்பிக்கவே அவன் முயற்சி செய்கிறான். ஹிம்சை பாவத்தை முழுமையாக இல்லாமல் பகுதியளவு விளக்குவதால் இது அஹிம்சை அனுவதம் என்று கூறப்படுகிறது. இங்கேயும் இந்த கொல்லாமை, ஏகதேச விரதம் இதெல்லாம் தேவையில்லை. என்ன அங்கேயே சொல்லிட்டார், ஹிம்சை பாவத்தை முழுமையாக இல்லாமல் பகுதியளவு விளக்குவதால், அதிலே ஏகதேசம் கொல்லாமை எல்லாம் வந்துருச்சு. பகுதியளவு விளக்குவதால் இது அஹிம்சை அனுவதம் என்று கூறப்படுகிறது. ஆகையினால இப்போ இதுல ஒரு சிலர் என்ன சொல்றது, விதண்டாவாதன்வாங்க, அந்த மாதிரி சில பேர் விரோதி ஹிம்சை சொல்லியிருக்கு இல்லையா, அதை வைத்துக்கொண்டு சிலர் என்ன பண்ணுவாங்க, தேள் கொட்டிடுச்சு, பாம்பு கடிச்சிடுச்சு, கொசு கடிக்குது, அதெல்லாம் நமக்கு விரோதி தானே, அதை அடிச்சா பாவம் இல்லை, ஸ்ராவகம் அடி, இப்படி இல்லாம வாதம் பண்றவங்கலாம் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஜீவனை வதைக்கிறதுக்கு பேரு விரோதி ஹிம்சை அல்ல. அதெல்லாம் தெரியாது, என்ன செய்யணும்னு தெரியாது, செய்யாம தெரிகிறது, செய்கிறது. அதுவும் இல்லாம எப்ப அதுக்கு பசியோ அப்பதான் அதெல்லாம் பண்ணும், அல்லது எப்போ அதுக்கு பயமோ, அச்சம் காரணமாக, பசியின் காரணமாகத்தான் அதெல்லாம் பண்ணும். நம்ம மாதிரிலாம் எப்ப பாரு உயிரை வதைக்கணுன்றதுக்காக அது எந்த ஒரு உயிரும் அப்படி செயல்படுவதில்லை, விலங்கு உயிர்கள்லாம்.
நாம தான் தேவையில்லாமலே மற்றவங்களை கிண்டல் பண்ணி சீண்டி புண்படும்படி பேசி வதைப்போம். அந்த உயிர்கள் அப்படிலாம் கிடையாது. அதுக்கு அறியாமை காரணமாக தான் செய்கிறது தவிர வேண்டுமென்றே வதைக்கணும்னு. ஆகையினால அவையெல்லாம் நமது விரோதிகள் என்று சொல்லி அதையெல்லாம் அழிப்பது சமண நெறிக்கு புறம்பானதாகும். விரோதி என்றால் தர்மத்திற்கு புறம்பாக நம்மை போன்ற மனிதர்கள் செயல்படுகிறார்களே, அல்லது தேசத்திற்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே செயல்படுவது, அதெல்லாம் தான் அப்படிப்பட்ட நிலையிலே விரோதிகளை எதிர்ப்பது, அது விரோதி ஹிம்சை, அது ஏற்கப்பட்டது. இதை வைத்துக்கொண்டு விலங்குகளை எல்லாம் வதைப்பது அது உண்மையிலேயே பாபச் செயலாகும். அது ஹிம்சை தான். அது அதுக்கெல்லாம் விதிவிலக்கு ஆகமத்தில் கிடையாது. அடுத்ததாக சத்தியானுவிரதம். பிரமாதத்தினால் கஷாய பாவத்தினால் ஏற்படும் விழிப்பின்மை காரணமாக பொய் பேசுதல் பொய்யாமை ஆகும். பொய்யாமை அல்லது பொய்மையாகும். பிரமாதம் கொண்டத விழிப்புணர்வு இல்லாமல் பேசுதலே பொய். நீ சரியா பேசுறியா பொய் பேசுறியா அது கணக்கு கிடையாது. விழிப்புணர்வு இல்லாமல் பேசினால் பொய், விழிப்போடு பேசினால் பொய்யாக இருந்தாலும் அது மெய். எல்லா இடத்துலையும் இதுதான். தூய்மை தன்மையோடு கூடி விழிப்போடு இருந்தால் நீ பேசுவதெல்லாம் மெய். தூய்மை தன்மையின்றி விழிப்புணர்வு இன்றி பேசினால் பொய். எப்படி ஹிம்சை அகிம்சைக்கு சொன்னமோ அதே மாதிரிதான் இங்கேயும். இப்பொய்மையை முழுமையாக இல்லாமல் பகுதியளவு விளக்குவதால் இது சத்திய அனுவிரதம். முழுமையா நம்மால பொய் பேசாம இருக்க முடியாது. ஆகையினால அதை அனுவிரதம்னு சொன்னாங்க. இதுவும் இந்த பொய்மை என்று சொல்லக்கூடிய இந்த இதுவும் ஹிம்சை தான் ஒரு விதத்துல. அதை நாம புருஷாசித்திப்பாயத்துல பின்னாடி படிப்போம். ஆக இந்த பொய்மை 4 விதம். பொய் பேசுறது 4 விதம். அது என்னென்ன அப்படின்னாக்கா, இங்க 4 பிரிவுகளை சொல்லியிருக்காங்க. உண்மையை மறுத்தல், கற்பனை கூறல், மற்றொன்று சொல்லல், தாழ்வுரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சொல்ல அப்படியே நாம சொல்வதற்கு இல்லை. இதுல நான் மாற்றம் பண்றேன். மூலத்துல இருக்கிறது சத் அபலாபம், அசத் உத்பாவனம், அந்யதா பிரரூபணம், கர்ஹித வச்சனம். அதுதான் மூலத்தில் இருக்கக்கூடிய சொற்கள். இந்த சத் அபலாபம் அப்படின்றதுக்கு உண்மையை மறுத்தல் அப்படின்னு சொல்றதை விட இருப்பதை மறுக்கிறது. ஒரு பொருள் இருக்கிறது, சத் என்றால் இருத்தல், அதை இல்லை என்று கூறுதல். இருப்பதை இல்லை என்று கூறுதல் அப்படி சொல்றதுதான் சரியா இருக்கும். ஆக இருப்பதை இல்லை எனல், இருப்பதை இல்லை எனல் அது ஒரு பொய். இல்லாததை இருப்பதாக கூறுதல், இல்லாததை இருப்பதாக உரைத்தல். கற்பனை கூறல் அல்ல, இல்லாததை இருப்பதாக கூறுதல். அது கற்பனைன்னு சொல்லலாம். ஆனாலும் இங்க அசத் உத்பாவனம் அப்படின்றதுக்கு அந்த பொருள் வராது. ஆகையினால இல்லாததை இருப்பதாக உரைத்தல். எழுதுங்க இதெல்லாம் சொல்லும் போதே. ஆக இருப்பதை இல்லை எனல், இல்லாததை இருத்தலாக கூறுதல், அல்லது இல்லாததை இருத்தல் எனல். ஆக இருப்பதை இல்லை எனல், இல்லாததை இருத்தல் எனல். இது 2வது. 3வது அந்யதா பிரரூபணம், மாறாக உரைத்தல். அதுதான் அந்யதா பிரரூபணம். அந்யதா என்றால் மற்றொன்று கூறுதல் அல்ல, மாறாக உரைத்தல், இருப்பதற்கு மாறாக உரைத்தல். இதுக்கெல்லாம் இருப்பதை இல்லை என்று கூறுதல். குடம் இருக்கிறது, குடம் இல்லை என்று சொல்லுதல். இருக்கிற குடத்தை இல்லைன்னு சொல்றது. இங்கே குடம் குயவன் இல்லை, ஆனால் குயவன் இருக்கிறான் என்று சொல்வது. குடம் இருக்கிறது, அதை இல்லை என்று சொல்வது முதல் வகையான பொய். இருப்பதை இல்லை என்று சொல்லுதல். இல்லாததை இருப்பதாக சொல்லுதல். குயவன் இல்லை,
ஆனால் இருக்கிறான் என்று சொல்லுது. அது இல்லாததை இருத்தல் எனல். மூன்றாவது மாறாக சொல்லுதல். பானையை குயவன் என்று சொல்வது. இது மாறாக சொல்லுதல். ஆக மாறாக உரைத்தல். அப்புறம் தாழ்வுரை அப்படின்னு சொல்றதை விட இழிவுரைன்னு சொல்றது இன்னும் சிறப்பாக இருக்கும். ஆக இழிவுரை, இழித்து பேசுதல், பழித்து இழித்து பேசுதல், மிக லோக்கல் லாங்குவேஜில் பேசுறதுன்னு கூட சொல்லலாம். ஆக இப்படி இழித்து பேசுதல். ஆக இப்படி 4 விதமாக இழித்து பேசுறது உண்மையா இருந்தா கூட அதுவும் பொய் தான். ஆக என்னென்ன சொன்ன, இப்போ இருப்பதே இல்லை என்று கூறுதல், குடம் இருக்கிறது இல்லை என்று சொல்லுதல், உதாரணத்துக்கு இல்லாததை இருத்தல் எனல், குயவன் இல்லை ஆனால் இருக்கிறான் என்று சொல்வது, மாறாக உரைத்தல், குடத்தை குயவன் என்று சொல்லுதல் அல்லது குயவனை குடம் என்று சொல்லுதல், இழி உரை, அதாவது ரொம்ப லோக்கல் லாங்குவேஜில் திட்டுறது, ஏசுறது, பேசுறது, அதுக்கு இன்னும் உட்பிரிவுகள்லாம் இருக்கு. அதை நாம கீழே வருது அங்கே படிக்கலாம். உள்ள பொருளை இல்லை என்று மறுத்தல் உண்மை மறுத்தல் ஆகும். அதாவது இருக்கதை இல்லைன்னு சொல்றது, அதுதான் இருப்பதை இல்லை என்று கூறுதல். இல்லாத பொருளே உள்ளது என்று கூறுதல், இல்லாததை இருத்தல் எனல். ஒன்றை மற்றொன்றாக மாற்றி கூறுதல், அதாவது மாறாக கூறுதல். இதெல்லாம் நான் சொல்லிட்டேன். உள்ளதை உள்ளவாறு சொல்லாமல் மாற்றி கூறுதல். எடுத்துக்காட்டு ஹிம்சையை தர்மம் என்று சொல்லுதல். ஆக மாறாக கூறுவது. ஹிம்சை எப்படி தர்மமாகும்? குயவன் எப்படி பானையாகும்? அல்லது பானை எப்படி குயவனா ஆக முடியும்? அதுபோல ஹிம்சை எப்படி தர்மமாகும்? இது மாறான கருத்து. ஆக இப்படி மாறாக சொல்வது 3வது பிரிவு. 4வது பிரிவு எழிவுரை. அந்த எழிவுரைக்கு பல பிரிவுகள் உண்டு. அதை இங்க சொல்றார். அந்த பல பிரிவு என்னன்னு பாருங்க. பழித்தல், மற்றவங்களை நிந்தித்தல். நல்ல மனுஷனை கூட நிந்திக்கிறது இந்த காலத்துல உண்டு. அதுபோல நிந்தனை செய்தல், பழித்தல், கோள் சொல்லுதல், அதாவது சண்டை மூட்டி விடுறது. ஆக சண்டை மூட்டுது, கோள் சொல்லுதல். கோள் சொல்லுதல். அது மட்டுமா, இன்னும் சிலது இதுல விடுபட்டு இருக்கு. ஹிந்தியில் இருக்கிற பிரிவுகள்லாம் இதுல சிலது இல்லாம இருக்கு. அதை நான் சொல்றேன், எழுதிங்க. பழித்து பேசுதல் அல்லது நிந்தித்தல், பிறரை நிந்தித்தல், கோள் சொல்லுதல், சண்டை மூட்டி விடுதல், கோள் மூட்டி விடுறது. 3வது புண்படும்படி பேசுதல், மற்றவருடைய மனசை புண்படும்படியா பேசுறது. அது 3வது பிரிவு. ஆகம விரோதமாக பேசுவது, ஆகமத்தில் இல்லாததெல்லாம் பேசுறது, ஆகமத்துக்கு எதிரான கருத்துக்கள் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பேசுறது. ஹிம்சையை மேலும் வலிவூட்டும் விதமாக பேசுவது. இங்க தூண்டுதல்னு சொல்றாங்க, தூண்டுதல் இல்ல, ஹிம்சையை மேலும் வலிவூட்டும் விதமாக பேசுவது, அதுவும் பொய் தான். அதே போல பிறரை தூற்றுவது, இவை எல்லாமே இழிவுரை ஆகும். இந்த இழிவுரை எல்லாம் பொய்யாகும். ஆக இவ்வளவு இருக்கு. ஆக மீண்டும் ஒரு முறை அதனுடைய பிரிவுகளை சொல்றேன். பழித்தல் அல்லது நிந்தித்தல், கோள் மூட்டுதல் அல்லது சண்டையிடச் செய்தல், பிறர் மனம் புண்படும்படியாக பேசுதல், ஆகமத்துக்கு விரோதமாக பேசுதல், ஹிம்சையை வலியூட்டும் விதமாக பேசுதல், பிறரை தூற்றுதல், பிறரை தூற்றுதல், நல்லவரை தூற்றுதல். ஆக இப்படி அது யாராருக்கட்டும் பிறரை தூற்றுவது எல்லாமே இதில் அடங்கம்தான். இழிவுரையாக கருதப்பட்டு இவையெல்லாம் பொய்யாகும். ஆகையினால மற்றவங்களை பற்றி இழித்து பழித்து பேசுறது எல்லாம் இனிமேலாவது நிறுத்திடுவோம். அவங்க எப்படின்னா இருந்துட்டு போட்டோம். அவர்களை நாம் பழித்து பேசுவதாலோ, இழித்து பேசுவதாலோ, கோள் மூட்டுவதாலோ, சண்டையிடச் செய்வதாலோ, ஆகமத்துக்கு புறம்பாக பேசுவதாலோ, பிறர் மனம் புண்படும்படி பேசுவது, இதெல்லாம் நிறுத்திக்கலாம். இதனால நமக்கு எதுவும் வரப்போறது கிடையாது. மற்றவங்க மனசு புண்படுறதால நமக்கு ஒன்றும் நல்ல சந்தோஷம் கிடைக்க போறது இல்லை. மற்றவர்களை பற்றி ஏசுவதாலோ அல்லது அவர்களை தூற்றுவதாலோ நமக்கு எதுவும்
அதனால நமக்கு எதுவும் லாபம் நஷ்டம் எதுவும் கிடைக்க போறது கிடையாது. ஆகையினால இந்த மாதிரி பழித்து பேசுறது, தூற்றி பேசுவது, கோள் மூட்டுவது இவற்றையெல்லாம் நாம் நிறுத்தி கொள்வது, நாம் பொய்யாமை அனுவிரதத்தை கடைபிடிப்பவராக, அப்போதுதான் சத்திய அனுவிரதத்தை கடைபிடிப்பவர்களாக நாம் கருதப்படுவோம் என்று சொல்லி, இவையெல்லாம் இங்கு சொல்லப்பட்ட அனைத்தும் பொய்யினுடைய பிரிவுகள். இந்த பொய்யினுடைய பிரிவுகளை உணர்ந்து அறிந்து புறம் கூறுதலும் பொய்யாகும் என்பதை உணர்ந்து யாரெல்லாம் இந்த சத்திய அனுவிரதத்தை கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் இப்படிப்பட்ட பொய்யினுடைய உட்பிரிவுகளை எல்லாம் அறிந்து உணர்ந்து பொய்யாமை விரதத்தை கடைபிடிப்போமாக. அடுத்ததாக அச்சோரிய அனுவிரதம். இங்க என்ன சொல்றார்? கொடுக்கல் வாங்குதலுக்குரிய பொருளை பிரமாதத்தினால் உரிமையாளரின் ஒப்புதலின்றி எடுத்துக்கொள்ளுதல் திருடாகும். எந்த பொருள்ல கொடுக்கல் வாங்கல் இருக்கிறதோ அப்படிப்பட்ட பொருள். கொடுக்கல் வாங்கல் அப்படின்னாக்க சத்திய அனுவிரதத்துல மகாவிரதைக்கு எதையுமே அவங்க தொடக்கூடாது. ஆனால் அனுவிரதியாக இருக்கக்கூடியவர்கள் எந்த பொருள்கள் கொடுக்கல் வாங்கலுக்கு உட்பட்டதோ, பிறர் கொடுத்து வாங்கணும், அந்த மாதிரி பொருட்களை நாம் என்ன பண்றோம்? பிரமாதத்தினால், கவனக்குறைவால், விழிப்புணர்வு இன்மை காரணமாக உரிமையாளரின் ஒப்புதலின்றியே எடுத்துக்கொள்ளுதல். பக்கத்து வீட்டு தெருவில் இருக்கு, ஏதோ பாத்திரம் கிட்டப்பாறை ஏதோ தெருல இருக்கு, நமக்கு தேவை, சரி இந்த வேலையை செய்துட்டு திருப்பி கொடுத்துட்டா போகுது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கின்னு வந்துருவோம். அவங்க பார்த்தா வெளியில ஆள் இல்லை, உள்ள எங்கேயோ இருப்பாங்க, சரி அதுக்குள்ள நம்ம வேலையை முடிச்சு திருப்பி கொடுத்துட்டா போதுன்னு இருக்குது. கொடுக்கல் அது அவங்களுக்குரியது, அவங்களுக்குரிய பொருளை அது வெளியில இருந்தா கூட சரி, அவங்களுடைய உத்தரவு இல்லாம அனுமதி இல்லாம எடுக்கக்கூடாது. அது எது திருப்பி கொடுக்குற பொருளா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், அனுமதி இல்லாமல் எடுக்கக்கூடாது. இல்லை வேர்க்கடலை காய வச்சிருக்காங்க, இப்போ 2 உரிச்சு வாயில போட்டுக்கிறது, என்ன அவ்வளோ ஒரு அம்பாரம் காயுது, இதுல 2 வேர்க்கடலை கூடாது. 1ஓ 2ஓ எதுவாக இருந்தாலும் கேட்டுதான் செய்யணும். ஆக இப்படி கொடுக்கல் வாங்கல்ல அதற்கு உட்பட்ட பொருளை மற்றவர்களுடையது என்றால் கேட்டுதான் பெற வேண்டும், கேட்காமல் எடுத்துக்கொள்வது திருடாகும். இது மாதிரிதான். அப்புறம் உள்ள போய் நகை திருடுறதுல இருந்து பணம் திருடுறதுல இருந்து எல்லாமே இப்படிப்பட்டதுதான். வலுக்கட்டாயமா போய் எல்லாம் திருடுறது அதெல்லாம் இந்த திருடுக்கு. ஆக எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும், அற்ப பொருளாக கூட இருக்கட்டும், அது சொந்தக்காரரிடம் அனுமதி பெற்றுதான் அதை நாம் எடுக்க வேண்டும். அத்தகைய களவை விளக்குதல் திருடாமை என்பதாகும். ஆக இப்படிப்பட்ட செயலை, இப்ப தட்டு வாங்கி போறோம், மறந்து வீட்டிலே வச்சிருவோம், திரும்பவும் இப்படியெல்லாம் எத்தனையோ நடக்கிறது உண்டு. இல்லத்தில் ஒரு விசேஷத்துல போறோம், அங்க பெரிய விசேஷம் நடக்குது, கோயில விசேஷம் நடக்குது, நாம டம்ளர் எடுத்துன்னு வரோம், சரி வீட்டுக்கு வந்து தண்ணி குடிச்சிட்டு, இல்லை வீட்டில் விருந்தாளி இருக்காங்க அங்கேருந்து 2 எடுத்துட்டு வந்தோம், பயன்படுத்தணும், திருப்பி கொண்டு போய் கொடுக்க மறந்துடுறது. இதெல்லாமும் திருட்டில் தான் அடங்கும். வீட்டில் 4 பேர் இருப்பாங்க, யாராவது ஒருத்தர் போய் அவசரத்துக்கு எடுத்துட்டு வந்துருவாங்க, மற்ற 3 பேருக்கு அது தெரிய கூட தெரியாது. அங்கே தட்டை காணும், டம்ளர் காணும் தேடி கிடப்பாங்க. அப்போ அது இவங்க யோசிச்சு நம்ம வீட்டில் இருக்கான்னு பார்ப்பாங்களா? அதுவும் இல்லை. கேட்டா கூட சில நேரத்துல தெரியாதுங்களே அது எங்க போச்சு அப்படின்வாங்க. ஏன்னா எடுத்துன்னு வந்தவங்க ஊருக்கு போயிட்டு இருப்பாங்க. இப்படி எல்லாம் நடக்கிறது இல்லைங்களா? ஆக அதுக்கு தான் சொல்றது, எதுவாக இருந்தாலும் உரியவரிடம் அனுமதி பெறாமல் அது பொது சொத்தோ தான் சொத்தோ எடுக்கக்கூடாது. எடுத்தால் அது திருடு. நீர் எடுத்துக்கொள்ளுதல் நிலத்தில் அதே போல விரதி திருடாமையை பின்பற்றிய போதிலும் உரியவரை கேட்காமல் நீர்நிலைகளிலிருந்து நீர் எடுத்துக் கொள்ளுதல், நிலத்திலிருந்து மண் எடுத்தல் முதலானவற்றை செய்கிறான். இங்கே திருடு பகுதியளவு விளக்கப்பட்டதால் அல்லது தியாகம் செய்யப்பட்டதால் இது திருடாமை அனுவதம் என்று கூறப்படுகிறது. இப்போ நாம பிறருடைய பொருளை அவர்களை கேட்காம எடுக்கிறது திருடு, அது ஓகே. ஆனால் சிராவகனா இருக்கக்கூடியவர், இப்போ பொதுவான ஒரு கிணறு இருக்கு,
நீர்நிலை இருக்கு, அங்க போய் தண்ணி எடுக்கிறான். அந்த பொதுவான நீர்நிலைக்கு ஊர் தலைவரை போய் கேட்டு இருக்க முடியுமா? ஒவ்வொரு தலைவையும் அல்லது அந்த நீர்த்தேக்கத்துக்கு நீர்நிலைக்கு சொந்தக்காரரை போய் தண்ணி நீர்நிலை நீர்த்தேக்கம் பொதுவான கிணறு பொதுவான நிலம் அப்படின்னா கிராம பஞ்சாயத்துக்கு சம்பந்தம் எது அந்த மாதிரி பொதுவாக கிராமத்துக்கு பொதுவான இடம், அந்த மாதிரி இடத்தை நாம் இப்ப களத்து மாடு அது மாதிரிலாம் இருக்கு. அந்த மாதிரி இடத்தை நாம் போய் கேட்கணுன்ற அவசியம் இல்லை. அதை நாம பயன்படுத்தி கொள்ளலாம், யார் வேணாலும் பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதற்காக உருவாக்கப்பட்டவை. அதை நாம் பயன்படுத்துவது திருடாகாது. ஏன்னா திருடாமை அனுவிரதத்தை தான் சிராவகன் பின்பற்றுகிறான். ஆனால் முனிவர் அப்படியும் செய்யக்கூடாது. நான் இவன் செய்யலாம். இப்ப காட்டுல போய் விறகு வெட்டிட்டு வரோம், அங்க யார போய் கேட்கறது? அந்த காட்டுக்கு சொந்த வனத்துறையை போய் பர்மிஷன் கேட்டு ஏதோ வீட்டு எரிப்பதற்காக ஏதோ கொஞ்சம் விறகு வெட்டிட்டு வரோம். மொத்த காட்டையும் அழிக்கணும்னா அப்பதான் அது தவறு. அதுக்கு உரிய பர்மிஷன் எல்லாம் வேணும். காட்டுக்குள்ள ரோடு போடணும்னா அதுக்கெல்லாம் தேவை. சும்மா வீட்டுக்கு ரெண்டு கட்டை வாங்கிட்டு வரணும், அதுக்கெல்லாம் தேவை. ஆக இப்படி பொதுவான நீர்நிலைகள், பொதுவான நிலத்திலிருந்து மண் எடுத்தல், காட்டிலிருந்து விறகு வெட்டுதல், இதெல்லாம் சிராவகன் செய்யலாம். இதை கூட முனிகள் செய்யக்கூடாது, அவங்க மகாவிரதி. ஆக இப்படி திருடாமை என்பதற்கு இப்படிப்பட்ட விளக்கங்களை இங்க தந்திருக்கிறார். அடுத்தது பிரம்மச்சரிய அனுவிரதம். இந்த பிரம்மச்சரிய அனுவிரதம் என்றால் என்ன? ஆண் பெண் உடல் சேர்க்கையை முழுமையாக விளக்குதல் பிரம்மச்சரியம் ஆகும். பிரம்மச்சரியம், முழுமையான பிரம்மச்சரியம் என்பது ஆண் பெண் உடலுறவு கொள்ளாமல் இருத்தல், சேர்க்கையை முழுமையாக தவிர்த்தல். அதனை கை கொள்ள இயலாத இல்லறத்தான் தன் மனைவியோடு திருப்தி கொண்டு பிறப்பின்றி மோக எண்ணத்தை தியாகம் செய்வதால் அவனுடைய விரதம் பகுதியளவு விளக்கப்பட்டதாக கருதப்படுவதால் பிரம்மச்சரிய அனுவிரதம் எனப்படுகிறது. ஆக இல்லறத்தான் முழுமையாக பெண்களிடமிருந்து விலகி இருக்க முடியாது என்ற பட்சத்தில், அந்த சூழ்நிலையில் அவனுடைய அந்த விருப்ப உணர்வு ஆசை உணர்வுகளை கட்டுப்படுத்தாத அந்த சூழ்நிலையில் முறையாக ஒரு மனைவி பெண்ணை மணந்து கொண்டு அந்த பெண்ணோடு வாழ்தல், அது பிரம்மச்சரிய அனுவிரதம். வேற எந்த பெண்களையும் உணர்வுபூர்வகமாக தொடாமல், உணர்வால் தொடாமல், உண்மையிலேயே ஒரே தன்னுடைய மனைவியோடு திருப்தியாக வாழ்தல், அதற்கு பெயர் பிரம்மச்சரிய அனுவிரதம். மகாவிரதிக்கு சொல்லவே வேணாம், அது அவர்கள் எந்தவித பெண் சேர்க்கையும் இல்லாதவர்கள் அவர்கள். அடுத்ததாக மிகுபொருள் விரும்பாமை அனுவிரதம். தன்னை தவிர பிற பொருட்களில் தனதென்ற எண்ணம் பரிகிரகம் ஆகும். பரிகிரகம்னா என்ன? உயிர் தவிர வேற எந்த பொருள் மீதும் பற்றுதல் கொள்ளாதல் இருத்தல். உயிர் தவிர, தன்னை தவிர என்றால் உயிர் தவிர வேற எந்த புறப்பொருள் மீதும் பற்று கொள்ளாமல் இருப்பதற்கு பெயர் தான் பரிகிரகம் இன்மை. பற்று கொள்ளுதல் அது பரிகிரகம். அதுதான் இங்க சொல்றார். தன்னை தவிர பிற பொருட்களில் தனது என்ற எண்ணம், அந்த எண்ணமே பரிகிரகம். அதுதான் வேற மொழியில சொல்றோம்னா பற்று என்றும் சொல்லலாம். இது அகப்பற்று புறப்பற்று என இரு வகைப்படும். நமக்கு இந்த பற்றுதல் பரிகிரகம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு பணம், காசு, சொத்து, சுதந்திரம், அப்புறம் ட்ரெஸ்ஸு, இது மேலதான் கவனம் போகுது. வீடு வாசல் இது மேலதான் கவனம் போகுது, வண்டி வாகனம். ஆக பரிகிரகம்னா இதுதான் நம்ம பரிகிரகம்னு நினைக்கிறோம். இதுவும் பரிகிரகம் தான், இது பரிகிரகம் இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் இது இல்லாம உண்மையான பரிகிரகம் எதுவோ அது விடுபட்டு போனா இதெல்லாம் தானா விலகிவிடும். விலகிவிடும்னா அது விடுபட்டது தான். அதுதான் இங்க சொல்றார். இது அகப்பற்று புறப்பற்று என இரு வகைப்படும். அந்த இருவகை பற்றுல அகப்பற்று என்றால் என்ன சொல்றாரு? மித்யாத்துவம், குரோதம், மானம், மாயை, உலோபம் மற்றும் ஹாஸ்யம், சிரிப்பு முதலான 9 நோக்கஷாயங்கள், இவை சேர்ந்து 14 அகப்பற்று ஆகும்.
கொஞ்சம் கொஞ்சம் அந்த வாக்கிய அமைப்புல கொஞ்சம் பார்த்துக்கணுங்க. நோ கஷாயங்களும் சேர்ந்து, கூடிய அப்படின்னு சொல்லாம சேர்ந்து, அந்த குரோதமான மாயை லோபத்தோடு 9 நோ கஷாயங்களும் சேர்ந்து 14 அகப்பற்று ஆகும் அப்படின்னு நீங்க இந்த வரியை செம்மைப்படுத்திக்கலாம். ஆக இப்படி அகப்பற்று என்பது தேவசாஸ்திரங்களில் கூட வந்து இல்லை, உலகின் நிதிகளை ஈவதில் உண்மை நிகழ்ப்பவரார், இலகும் இன்பமனையும் கவர்வதில் வல்லவரார். உலகின் நிதிகளை ஈவதில் உண்மை நிகழ்ப்ப, உலகத்துக்கு சொந்தமான நிதிகளை நீ தியாகம் பண்ணிட்ட, உனக்கு சொந்தமானது இல்லை, இதெல்லாம் எனக்கு சொந்தமானது அல்ல என்று நினைத்தாய், அது உலகத்துக்கு சொந்தமானதுன்னு ஆகிப்போச்சு, அது உலகத்துடையது, அது நம்முடையது அல்ல என்பன்ற எண்ணம் தான் உண்மையான தியாக பாவம், உண்மையான பரிகிரகமின்மை ஆகும். ஆக இங்க அதை தான் சொல்றார். உண்மையான பரிகிரகம் எது அப்படின்னா, குரோதம், மானம், மாயை, லோபம் என்று சொல்லக்கூடிய கஷாயங்கள், அதோடு 9 நோ கஷாயங்கள். இந்த இவை 14 வகையாக இது சொல்லப்படுகிறது. மித்யாத்தத்தோடு சேர்த்து மித்யாத்தம், குரோதமான மாயா, லோபம் மற்றும் 9 நோ கஷாயங்கள். இதுதான் பரிகிரகம். நாம் அதை பத்தி கவலைப்படுறதே கிடையாது. மித்யாத்துவம் போச்சா இருக்குதா யாருக்கு தெரியும்? குரோதமான மாயா, லோப கஷாயம் எவ்வளவு போச்சு, எவ்வளவு இருக்கு யாருக்கு தெரியும்? அதை பற்றியெல்லாம் நாம கவலைப்படுவது இல்லை. எல்லா பரிகிரகத்தையும் விட்டுட்டோம்னு சொல்லிட்டு ஆஹாஹான்னு சிரிக்கிறது, அழுவுறது, கஷ்டப்படுறது, இதெல்லாம் சிரிக்கிறது, அழறது, கஷ்டப்படுறது, சோகமா இருக்கிறது, அருவருப்பு கொள்றது, சீச்சி சீச்சின்னு, இதெல்லாமும் கஷாயம், இதெல்லாமும் பரிகிரகம். ஆனா இந்த பரிகிரகம் சிராவக நிலையில போகாது. நோ கஷாயம் எல்லாம் சிராவக நிலையில போகாது, அதெல்லாம் முனி நிலையில, அதுலயும் குணஸ்தானங்கள் மேல போக போக போகக்கூடியது. ஆனால் மித்யாத்துவம் கண்டிப்பாக போயிருக்கணும் சிராவகனுக்கு. மித்யாத்துவம் முழுமையாக அவன் ஒழித்தால்தான் அவன் பரிகிரகத்தை பற்றி யோசிக்க முடியும். ஆனால் மித்யாத்துவமே போகல, மித்யா திருஷ்டியாக இருந்து கொண்டு சமயக் திருஷ்டியாகவே ஆகவில்லை என்றால், நீங்க வெளியில எவ்வளவுதான் பரிகிரகத்தை எல்லாம் குறைச்சாலும் அது எப்படி அது பரிகிரகத்தை நீக்கியதாக கருதப்படும். எனவே என்ன சொல்றாரு, இந்த 14 அகப்பற்று ஆகும். அதே போல புறப்பற்றுன்னு சொல்லும்பொழுது வீடு, நிலம், செல்வம், வேலையால், ஆடை, பாத்திரங்கள் முதலியன 10 வகையான புறப்பற்று, அதெல்லாம் விளக்கமா பின்னாடி நாம படிக்க போறோம். ஆக இப்படி இந்த வீடு, வண்டி, வாகனம், ஆடை, துணிமணி, பாத்திரங்கள், வேலையாட்கள் இதெல்லாமும் புறப்பற்றாக கருதப்படுகின்றன. ஆக இப்படி புறப்பற்று 10 வகையாகவும் அகப்பற்று 14 வகையாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றன. இவற்றுள் இல்லற விருதிக்கு மித்யாத்துவம் முற்றுமாக இல்லை. இல்லறத்தானுக்கு மித்யாத்துவம் என்பது முழுமையாக இல்லை. மித்யாத்துவத்தை வச்சுக்கிட்டு நான் புறப்பற்றுகளை எல்லாம், நான் 4 துணி மேல போடுறதில்லை, நான் நகை போடுறதில்லை, நான் இது வச்சுக்கல, நான் வண்டி ஓட்டுறதில்லை, இப்படிலாம் சொல்றதால மித்யாத்துவம் என்ற பரிகிரகம் இருந்து கொண்டு இவற்றையெல்லாம் நீக்குவதால் அது சிராவக தர்மம், பரிகிரக பரிமாண விரதம் என்று சொல்வதற்கில்லை. கஷாயம் அந்தமா இருக்கலாம், பயன் இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனால் மித்யாத்தம் இருந்து கொண்டு இப்படி செய்வதற்கு பெயர் பரிகிரக பரிமாண அணுவிரதம் என்று சொல்ல முடியாது. கஷாயம் குறையலாம், மந்தமா இருக்கலாம், அதனால நல்வினை கட்டு ஏற்படலாம், அதை நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உண்மையான பரிகிரக பரிமாண அணுவிரதம் என்பது இது இப்படி இருப்பதற்கு பேர் தான். அதாவது மித்யாத்துவம் முற்றிலுமாக இல்லாமலும், கஷாயம் மனந்தான பந்தி, அப்பிரத்தியான குரோதமான மாயா லோப கஷாயங்கள் இல்லாமலும் அந்த நிலையிலே ஆன்ம தூய்மை பெற்று அதற்கேற்ப புறத்திலும் பரிகிரகங்களை குறைத்து கொண்டு வாழ்பவன் அவன்தான் பரிகிரக பரிமாண அணுவிரதத்தை பின்பற்றுவனாக கருதப்படுவான் என்பதை, உண்மை விரதம் என்ன, உண்மை சிராவக நிலை என்ன என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எத்தனை நாளைக்கு தான் இந்த மேலோட்டமாகவே அப்படியே இருந்துட்டு அப்படியே போயிருது. ஆக ஆகமம் கூறுகின்ற உண்மை கருத்தையும் உட்கருத்தையும் ஆழ்ந்த கருத்தையும் உண்மை நிலையையும் நாம் அறிந்து கொண்டுதான்
இருந்தால்தான், இன்று இல்லை என்றாலும் ஒரு நாள் கண்டிப்பாக அப்படிப்பட்ட நிலையிலே நாம் வாழ்ந்து அறநெறியிலே சென்று முன்னேறி சென்று பிறகு வீடு பெற்ற நிலையை அடைய முடியும். ஆகையினால்தான் இதெல்லாம் இந்த உண்மையான விரதத்தை பற்றியும் உண்மையான சிராவக நிலையை பற்றியும் விளக்குவதற்கு அதுதான் காரணம். ஆக இப்படி மித்யாத்துவம் முற்றுமாக இல்லாமல் போகிறது. மற்ற அகப்பற்றுகளின் கூறு இருப்பதால், அதாவது பிரத்யாக்கியான குரோதமானம், சஞ்சலன குரோதமானம் அதெல்லாம் இருக்குது, நோக்கஷாயம் எல்லாம் இருக்கு. அதுதான் கூறு என்றால் அந்த பகுதிகள்லாம் அந்த வினை துகள்கள், வினை பகுதிகள், வினை பிரிவுகள் எல்லாம் இருப்பதால் பகுதியளவு பற்றுவிட்டதாக கருதப்படுகிறது. புறப்பொருள்களை பெறுவதையும் விரும்புவதையும் வரம்பு செய்கிறான். அப்படிப்பட்ட நிலையில அவன் புறப்பொருளை எவ்வளவு வச்சுக்கலாம், எவ்வளவு நமக்கு தேவையோ அவ்வளவு போதும் அப்படின்ற எண்ணத்தோடு அவன் வாழ்கிறான். அதிக விருப்பம் அவனுக்கு இருப்பதில்லை. அதிலே ஒரு எல்லை வகுத்துக் கொள்கிறான். இதுவே மிகு பொருள் விரும்பாமை அணுவிரதம் எனப்படுகிறது. ஆக இப்படி மிகு பொருள் விரும்பாமை அணுவிரதம் என்பது இதற்கு பெயர் தான் மிகு பொருள் விரும்பாமை அணுவிரதம். ஆக மித்யாத்துவம் போயிருக்கணும். நாமெல்லாம் நான் மித்யா திருஷ்டியா அப்படின்னு நாம நினைக்கலாம். நாம சமயக் திருஷ்டியா என்பதை நாம் முதல்ல நிர்ணயிக்கணும். நாம சமயக் திருஷ்டியா இல்லையா என்றாலே அப்ப நாம மித்யா திருஷ்டியா என்னன்றது நமக்கே வெளிச்சமாயிடும். ஆக சமயக் திருஷ்டினா எப்படி, சமயத்துவத்தை எப்படி பெற்றிருக்கணும், அதுக்கு என்ன முயற்சி இந்த பவத்துல இந்த பிரிவில நாம பண்ணியிருக்கிறோம். போன பிரிவில் ஏதாவது பண்ணி அது தொடர்ந்தா அது வேற விஷயம். இந்த பிரிவில் சமயத்துவத்தை பெறுவதற்காக நாம் எத்தகைய முயற்சியை செய்திருக்கின்றோம்? கோயிலுக்கு தினமும் போறதாலேயோ, பூஜை செய்ததாலேயோ, அல்லது படிக்கிறதாலேயோ அப்படிலாம் சமயத்துவம் பெற்றுவிடலாம் என்று ஸ்ரீ புராணத்தில் கூட சொல்லப்படவில்லை. அதுக்குதான் சொன்ன சந்திரபிரபு சுவாமி புராண கதையை கேளுங்க. அதுல முக்கியமா 2ஆம் பகுதி 2 நாளா பேசியிருக்கிறோம். அந்த 2ஆம் பகுதியை கேட்டீங்கன்னா சமயத்துவம்னா என்னன்னு தெரியும். அதற்கு நாம அப்படிப்பட்ட முயற்சியிலே நாம் இந்த பிரிவில் ஈடுபட்டிருக்கிறோமா? அப்படி ஈடுபடவில்லை என்றால் அதுனா என்னன்னு தெரியலன்னா நாம சமயக் திருஷ்டின்னு எப்படி சொல்லிக்கிறது? நமக்கு மித்யாத்துவம் இல்லைன்னு எப்படி சொல்லிக்க முடியும்? எனவே நாம் அனைவரும் உண்மையான விருத்தியாக, உண்மையான சிராவகனாக, நற்காட்சி நல்லறிவு நல்லொழுக்கத்தோடு சிராவக நிலையை அடைந்து அதன் பிறகு முனி நிலையையும் அடைந்து பிறவா பேரின்ப நிலையை அனைவரும் அடைவோமாக என்று கூறி, இன்னும் சிக்ஷாவிரதம் குணவிரதம்லாம் இருக்கு. இன்னும் நான் 15 நிமிஷம் எடுத்துக்கினா கூட இந்த குணவிரதமும் சிக்ஷாவிரதமும் இன்றைய வகுப்பில் நிறைவு பெற இயலாது என்ற காரணத்தினால் இன்றைய வகுப்பை இதோடு நிறைவு செய்கின்றேன். இந்த தலைப்பின் கீழ் கருத்துக்கள் நாளை வகுப்பிலும் மீண்டும் தொடரும் என்பதை கூறிக்கொண்டு இன்றைய வகுப்பிலே யாருக்காவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். சந்தேகம் இருக்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஜெயந்தி அசோகனா, அசோக் குமார் அன்மியூட் பண்ணுங்க. பண்ண முடியுதா? ஹோஸ்ட் இருக்காரா? சம்யக் தர்ஷன் ஜி, ஜனவாணி பாகுபலி. சொல்லுங்க சொல்லுங்க. ஓகே ஓகே. அந்த 5வது மிகுபொருள் விரும்பாமை அணுவிரதத்துல தன்னை தவிர பிற பொருட்களில் கொடுத்திருக்கீங்களா ஜி? அது தனதை தவிரன்ற மாதிரி வரணுங்களா ஜி? தன்னை தவிரன்னா தன்னுடைய ஆன்மாவை தவிர. தனதை அப்படின்னாக்க தன்னுடையதுன்னா இப்போ புறப்பொருளும் அங்க வந்து சேர்ற மாதிரி ஆயிடும். அதனாலதான் தன்னை தவிர என்ற சொல்ல பயன்படுத்திருக்காங்க. தனதுன்னா என்னுடையதுன்னு இன்னும் உடல்லாம என்னுடையதுன்ற அந்த மாதிரி கருத்து ஆயிடக்கூடாதுன்றதுதான். புறப்பொருட்களும் எனதுங்கிற மாதிரி அந்த மாதிரி ஆயிடும். அதனால தன்னை தவிரன்னு தன் ஆன்மாவை தவிர அப்படின்ற மாதிரி அந்த பொருள்ல அங்க சொல்லியிருக்காங்க. கவனிக்கிறீங்க நல்லா. ஓகே. வேற யாருன்னா இருக்காங்களா?
ரவிச்சந்திரன் சார். வந்துட்டேன் சார் இங்க. சரிங்க சார். வேற யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு ஹேண்ட் ரைஸ் இருக்கு. ஜெயந்தி அசோக் அவங்க தான் இப்ப கேட்டுட்டாங்க. கேட்டாங்க இல்லையா சார்? அவங்க கேட்டாங்க. வேற யாராவது டவுட் இருக்கா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இல்ல சார். இல்ல சார், அதுதான் முடிச்சுக்கலாம். திங்கள் மும்மாரி பெய்க திருவரம் வளர்க செங்கோல் நன்கனி தரிசன ஆழ்க நாடெல்லாம் விளைக மற்றும் எங்குல அறத்தினோரும் இனிதூழி வாழ்க எங்கள் புங்கவன் பயந்த நன்னூல் புகழோடு புலிகமிக்கே. அனைவருக்கும் வணக்கம். சமீக் தர்ஷன் சார் நாளைக்கு இருக்குல்ல சார்? ஆமா ஆமா, அதான் எப்படியோ போடுவேன், மெசேஜ் போடுறேன் நான். இன்னும் இந்த பாடமே முடியலையே, எப்படியாவது இந்த பாடத்தையாவது முடிக்கணும். ஆமா, இதை முடிக்கணும். இது முடிக்கணும். இன்னும் ஒரு 2 பாடமாவது முடிச்சிடலாமான்னு. ஆனா அடுத்தடுத்து வர பாடம்லாம் எல்லாமே கொஞ்சம் பெருசா தான் இருக்கு. பார்க்கலாம் எவ்வளவு முடியுது. சனிக்கிழமை வரைக்கும் தான் சார் எடுக்க முடியல சார்? சனிக்கிழமை தான் முடியும். இல்லைன்னா திங்கக்கிழமை ஒரு நாள் எடுக்கலாம், அவ்வளவுதான். முடிஞ்சா திங்கக்கிழமை, இல்லைன்னா சனிக்கிழமையோட முடிச்சிடாரு. பார்க்கலாம் அது எப்படி இருக்கு சூழ்நிலை. சரி, ஓகே சார்.